தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தோன்றுமளவெம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த சலுங்கனியே அகம்பழுத்த சிவஞானாமுதே முத்திப் பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வமணப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வரும் அணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கனின் அருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்துவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய் இரு நிலத்தவரின் புறத் திருவருள்கள் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகள் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்த மந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறு விளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பட்டறுத்த வரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். சென்ற வாரம் வள்ளல் பெருமான் அருளிய இந்த பேருபதேசம் என்ற ஒரு தொகுப்பை நாம் படித்து உரைநடையாக எழுதப்பட்டிருக்கின்ற இந்த தொகுப்பை படித்து அதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமா சென்ற வாரத்துல பார்த்தோம். அதுல பல பேருக்கு பல தெளிவுகள் கிடைத்திருக்கும்னு நம்புறேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தொடர்ந்து வள்ளல் பெருமான் அருளிய மேலும் பல செய்திகளை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். இந்த பாராவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இப்போது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷராக இருந்தாலும் சாலைக்கு போக கொஞ்சம் தினம் இருக்கின்றது. அதற்குள்ளாக நீங்களும் நல்லொழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களும் நமக்கு ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரமாவது செய்து நம்மவர்களாக்கி கொள்ள வேண்டியது. இதுல என்ன பெருமான் கேட்டுக்கொள்றாரு அப்படின்னாக்க, வள்ளலாருக்கு முன்பு சன்மார்க்கம் இருந்திருந்தாலும் இந்த சுத்த சன்மார்க்கம் என்பது வள்ளல் பெருமான் மூலியமாக நமக்கு கிடைத்த ஒன்று. ஏன்னா இதுல அருள் வேறு, தெய்வம் வேறு, தெய்வத்தினுடைய நிலைகள் எல்லாம் வேறுபட்டது. அதனால இதுக்குன்னு இந்த நிலையை அடைவதற்கு, இந்த அருளை பெறுவதற்குன்னா ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு 4 ஒழுக்கங்களை பற்றி எழுதியிருப்பார். அதாவது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று 4 ஒழுக்கங்களை சொல்லியிருப்பார். அப்ப இந்த ஒழுக்கத்துக்கு உட்படாதவர்கள்லாம் அந்த காலத்துல அவர் கூடயும் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் பெருமான் இந்த வார்த்தையை சொல்றாரு. இப்போது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் சன்மார்க்க அருளுக்காக சில ஒழுக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஏன் சித்தாந்தத்திலே கூட அந்த நிலைக்கும், அந்த அருளுக்கும் ஒழுக்கங்கள் இருக்குது.
திருக்குறள்ல கூட ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லுது. உயிரை விட மேலாக ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுல வந்து உணவு ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கின்றது. அப்புறம் ஜீவ ஒழுக்கம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதனால தான் இந்த ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். இதுவரையில வந்து இந்த ஒழுக்கத்துக்கு அதாவது இந்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கத்துக்கெல்லாம் வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாக இருந்தாலும், சாலைக்கு போக கொஞ்சம் தினம் இருக்கின்றதுன்னது. அதாவது தர்மசாலைக்கு போறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குது. தினம்னாலே நாள்களை குறிக்கும். அதற்குள்ளாக நீங்களும் நல்லொழுக்கத்துக்கு வருவதோடு, மற்றவர்களும் நமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எந்த விதமாவது தந்திரத்திலாவது நீங்கள் செய்து நம்மருளாக்கிக் சன்மார்க்கிகளாக அவங்கள கொண்டு வாங்க. அவங்கட்ட எடுத்துச் சொல்லி நம்ப மார்க்கத்துக்கு கொண்டு வந்தால், அது அவங்களுக்கும் புண்ணியம், உங்களுக்கும் புண்ணியமாக இருக்கும். அது எவ்வளோ தாழ்ந்த மனுஷர்களாக இருந்த போதிலும் பரவால்ல. அவங்ககிட்ட நீங்க வந்து எடுத்துச் சொல்லுங்க. இந்த ஒழுக்கத்தினால் பெறுகின்ற லாபத்தை பற்றி எடுத்து சொல்லுங்க. மேன்மையை பற்றி எடுத்து சொல்லுங்க. அதனால் அடைகின்ற ஆன்ம லாபத்தை எடுத்துச் சொல்லுங்க. அப்படின்னு ஒரு கேட்டுக்கொள்கின்றார். நமது ஒழுக்கத்திற்கு, சன்மார்க்க ஒழுக்கத்திற்கு, அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரத்திலாவது ஏதாவது சொல்லி, அவர்கள வந்து நம்ம வழிபாட்டு முறைக்கு ஆக்கிக் கொள்ளணும் அப்படின்றது கேட்டுக்கொள்கின்றார். அப்ப சன்மார்க்கம் இதிலிருந்து சன்மார்க்க வழிபாடு, தனி வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா காலங்காலமாக சமயத்துல தான் எல்லாரும் இருப்பார்கள். 6 சமயத்துக்குட்பட்ட தெய்வ பற்று தான் இருக்குமே ஒழிய அதை கடந்து அருட்பெருஞ்சோதி பற்று மிக கம்மியாக அந்த காலத்திலே இருந்திருக்கு. அததான் நம்மவர்களா ஆக்கிக் கொள்ளணும். நம்மவர்கள்னாக்க சன்மார்க்க வழியில சன்மார்க்கிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டியது. நீங்கள் கொஞ்சம் தினத்திற்கு அப்படி செய்து கொண்டிருங்கள். அங்க உள்ள மக்களுக்கு சொல்றாரு. நீங்கலாம் இப்படி செய்து கொண்டிருங்கள். நானும் ஆண்டவரிடத்தில் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்கள் நன்மை அடைய பிரார்த்தித்தும், ஆண்டவரிடத்தில் கேட்டும் கொண்டும் வருகின்றேன். என வள்ளல் பெருமான் ஒரு கண்ட உண்மை, இந்த 6 சமயத்துல உள்ளவங்க யாரும் கண்டதில்லை. அத பல இடத்துல 6 அந்தத்தில் உள்ளவருக்கும் எட்டி நின்று பார்ப்பதற்கும் எட்டாதே தோழி என்று அனுபவ மாலையிலயும் சொல்றாரு. அட்டகத்துல 10 அறிவு கொண்டும் அவர்கள் வந்து காண முடியாது அப்படின்னு சொல்றாரு. சித்தாந்த, வேதாந்த, போதாந்த, யோகாந்த, கலாந்த 6 அந்தத்தில் உள்ளவர்களுக்கு கூட இந்த இறைவனை தெரியாது என்பதனால, அவங்க தெரிந்திருக்கணுன்றதுல எதிர்பார்க்கலயும் நியாயம் இல்ல. ஏன்னா இது வந்து வள்ளலாருக்கு தான் மட்டும் தான் இந்த விஷயம் வந்து தெரியுமே ஒழிய, கூட இருந்தவங்களுக்கெல்லாம் பாமர மக்களுக்கெல்லாம் இது தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. சொன்னாலும் உடனே அதை திருத்திக் கொண்டு ஸ் செய்யக்கூடிய மனப்பக்குவம் அந்த காலத்துல அவங்களுக்கு இருந்திருக்குமா? அப்படின்னாவும் இல்ல. இந்த காலத்திலே இல்லையே! அப்புறம் எப்படி அந்த காலத்துல எதிர்பார்க்க முடியும்? எவ்வளோ சொல்லியும், எவ்வளோ படிச்சும், இன்னும் சமய நெறிகளையும், பொய் நெறிகள்லயும் தான் ஆழ்ந்து இருக்கிறார்களே ஒழிய, சமயத்தோடு சன்மார்க்கத்தை இணைத்துக் கொண்டு பல சன்மார்க்கிகள் இருக்கிறார்களே ஒழிய, தனித்துவமாக அவர்கள் வந்து இதை பார்க்கல. அதனால தான் நானும் ஆண்டவரிடத்தில் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்கள் நன்மை அடைய பிரார்த்தித்தும். இந்த இடத்துல அந்த காலகட்டத்தில மேட்டுக்குப்பத்தில உள்ளவங்கள மட்டும் அவரு நெனச்சு இறைவன்ட்ட பிரார்த்திக்கல. உலகில் உள்ள எல்லா ஜீவர்களும் சொல்றாரு. நன்மை அடைய பிரார்த்தித்தும், ஆண்டவரிடத்தில் கேட்டும் கொண்டும் வருகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இன்னொரு விஷயம் அந்த காலத்தில வந்து இதை உடனே எல்லாரும் சொன்னோனே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு பக்குவம் கிடையாது, தெளிவு இல்ல. ஆர்வம் கூட இருந்திருக்குமா? அப்படின்றது ஒரு கேள்விதான். அதனால தான் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டும் வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்கள் அப்படி செய்து கொண்டிருங்கள். இப்ப இந்த காலகட்டம் வரைக்கும் நமக்கும் அது பொருந்தும். இப்ப நம்ப உடனே உலகத்த திருத்தறது நம்மகிட்ட என்ன இருக்குது? நம்ம இறைவன்ட்ட பிரார்த்திக்கலாம். அப்பா எல்லா உயிர்களும் சன்மார்க்கத்தை அறியணும். எல்லா உயிர்களும் உன் திருவடியை அடையணும்.
எல்லா உயிர்களும் உயிர்க்கொலையிலிருந்து நீங்கணும். கொலை நெறியிலிருந்து உலகம் வந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பிரார்த்திக்கலாம், கேட்டுக்கொள்ளலாம். அதான் செய்ய முடியும். சில அன்பர்கள், நண்பர்கள் வீட்டில உள்ளவர்கள்கிட்ட கூட நம்மனால் சமயத்தில மாத்த முடியாம போகுது. இதெல்லாம் நீங்க ஒத்துக்கொள்வீங்க. ஒருத்தர் ஒத்துக்கொண்டா, இன்னொருத்தர் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படி குடும்பத்தில எல்லாரும் ஒத்துக்கொண்டு இருக்கிறானாக்கா, அது ரொம்ப பெரிய விஷயம். பெரிய பாக்கியம் அது. இருந்தாலும் அதுக்காக நம்ம சும்மா விட்டுடவும் முடியாது இல்லையா? நம்ம கடமை நம்ம போதிக்கிறத போதித்துக் கொண்டும், திருத்தவங்களையும் திருத்திக் கொண்டும், இந்த சன்மார்க்கத்தின் சிறப்பை எல்லாம் சொல்லிக் கொண்டும் வரணும். அதனாலதான் வேண்டுதல் பாடல்ல வள்ளல் பெருமான் சொன்னார், "எப்பாரும் எப்பதமும் எங்ஙனம் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும்னு சொல்றாரு. இறைவனுடைய அருட்புகழைப் பற்றி பேசணும். சன்மார்க்கத்தினுடைய அருளை. அப்ப அதுக்கு வேற்றுமை கண்டிப்பா குடுக்கணும். ஏன்னா, எல்லாருமே வந்து பழமையில ஏதாவது ஒரு பக்தி மார்க்கத்துல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த வேற்றுமைகள் எடுத்து சொல்லப்படும். வேற்றுமைகள் சொல்லப்பட்டா தான் அவங்க எது சிறந்தது என்று அதை கடைபிடிக்க முடியும். அதனால தான் பெருமாள் நீங்கலாம் வேண்டிக் கொண்டு இருங்க. நானும் இறைவன்ட்ட பிரார்த்தித்துக் கொண்டு இருக்கிறேன்னு அந்த டைம்ல வந்து அவரு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ட பதிவு செய்திருக்கிறாரு. அதனால தான் நம்மலாம் இன்னைக்கு படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்குது. பதிவு செய்யாம இருந்திருந்தா நமக்கு தெரியாது அன்னைக்கு என்னதான் பேசுனாரு. ஏதோ பதிவு செய்ததுனால தான் இது வந்து நமக்கு இன்னைக்கு படிக்கிறதுக்கு கிடைஞ்சிருக்கு. அப்ப அன்றைய சூழ்நிலை 19ஆம் நூற்றாண்டு அந்த மக்களுடைய மனநிலை, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சன்மார்க்கத்துல கடவுளை அடையணும்னு இருந்திருக்குமா? அப்படின்னாக்கா இல்ல. எல்லாம் அந்த நேரத்துல வந்து பஞ்சம் வேற, வேலையின்மை வேற, வெள்ளைக்காரருடைய ஆட்சி வேற. ஸோ அந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, வள்ளல் பெருமான் இந்த ஒரு புதுமையை வந்து அவங்கட்ட எடுத்து சொல்லி எல்லாரையும் கொண்டு வர முடியல. அதனால தான் அவர் கேட்டுக்கொள்றார். இந்த மாரி நீங்கலாம் சன்மார்க்கத்துக்கு வாங்க, நல்ல ஒழுக்கத்தில் இருங்க அப்படின்லாம் கேட்டுக்கொள்கின்றார். ஸோ நமக்குள்ள வேலையும் அதே தான். நம்பளும் இத வந்து மக்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சொல்லி, மக்களை சன்மார்க்கத்துக்கு, ஒழுக்க நெறிகளை கடைப்பிடிக்கிறதுக்கு தூண்டலாம். அடுத்த பாரா. சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி, சித்தாந்தி என்று பெயரிட்டுக் கொண்ட பெரியவர்களும், உண்மை அறியாது சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்றை உளறுகிறார்கள். இந்த சமயம் தவிர மதங்கள். சமயம்னாலே 6 சமயம். 6 சமயம் உங்களுக்கு தெரிந்த ஒன்று. கணபத்தியம், கணபதியை வழிபடுகின்றது. சாக்தம், சக்தியை வழிபடுகிறது. சைவம், சிவனை வழிபடுகின்ற மார்க்கம். அப்புறம் நாராயணனை வழிபடுகின்ற மார்க்கம், வைணவம். அப்புறம் கௌமாரம், சூரியனை வழிபடுகின்ற மானம், முருகனை வழிபடுகின்ற மார்க்கம். இது சமயம். மதங்கள் என்பது சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம் இப்படி. இது மதங்கள் வந்து 6. சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்திகள். அப்ப 2 பிரிவுகள் இருக்காங்க. வேதாந்தி, சித்தாந்தி என்று பெயரிட்டுக் கொண்ட பெரியவர்களும். இதுல வந்து நம்மளுடைய ஞானிகள் எல்லாம் இந்த வேதாந்தி, சித்தாந்திகளுக்குள்ள அடங்குறாங்க. உண்மை அறியாது. ஏன்னா, அவங்க அறிவுக்கும் அருட்பெருஞ்சோதி தெரியாது. அதனால தான் உண்மை அறியாதுன்னு. அவங்க அறிந்தது எதுன்னாக்கா, பரசிவத்தை அறிந்தார்கள். அதுதான் உண்மை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனா, அது உண்மையா அப்படின்னாக்கா, ஒரு காலக்கெடு வரைக்கும் அது உண்மைதான். ஆனால், எல்லா காலத்திலும் அது உண்மையா அப்படின்னா இல்ல. ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் அது அந்த ஒளி மங்கி போய்விடும். அல்லது இல்லாமல் போய்விடும். அதனால அது உண்மை அல்ல. அப்ப அந்த காலகட்டத்தில எண்ணிலா கோடி சித்தர் ரிஷிகணங்கள் அடைந்திருந்தாலும், அவங்களுக்கு தெரியாது. அது வந்து பொய்யி அப்படின்றது அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. ஏனென்று கேட்டால், அது 10 அறிவு கொண்டு அறியப்படக்கூடிய உண்மை அல்ல. 12 அறிவைக் கொண்டு அறியக்கூடிய உண்மை. ஏன்னா, அவங்களுக்கு 10 அறிவு என்பதனால, அந்த உண்மை அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இங்க சொன்னாரு, இப்படி வேதாந்தி, சித்தாந்தி என்று பெயரிட்டுக் கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளைப் போலவே
இப்ப சமயவாதிகள்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள போலவே ஒன்று கிடக்க ஒன்றை உளறுகிறார்கள். அவங்க என்ன சொல்லிக் குடுத்தாங்களோ அதத்தானே இவங்க சொல்றாங்க. அவங்க மேல அது குற்றமா நம்ம பார்க்க முடியாது. ஆனா வள்ளலார் அதை ஏற்றுக்கொள்ளல. இதெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கிறானுங்க, உண்மை தெரியாதுன்னு இவரு சாடுறாரு. அதாவது நீங்கள் அஃது ஒன்றையும் நம்ப வேண்டாம் என்று நமக்கு சொல்றாரு. 19ஆம் நூற்றாண்டிலே சொல்றாரு. இந்த சமய வேதாந்திகள் பேசிட்டு இருக்கிற மாரி நீங்கலாம் பேசிட்டு இருக்காதீங்க. நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. உண்மை அது அல்ல. உண்மை வேறு இருக்குது. அப்படின்றதுக்கு அந்த ஆய்வு திறன்னு ஒண்ணு இருக்குது. சிந்தித்தல்னு ஒண்ணு இருக்குது. இப்ப வள்ளலார் சொல்றதை வந்து சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும். அல்லது ஆய்வு செய்யக்கூடிய ஒரு திறன் இருக்கணும். இப்ப வள்ளலார் இதுல 2லயும் உச்சக்கட்ட நிலையில இருப்பதனால, இது எல்லாருக்கும் வந்து அந்த டைம்ல புரிந்து கொள்ள முடியல. அதனால தான் உளறுகிறார்கள் என்று சொன்னாரு. ஏன் அவர கோர்ட்டுக்கு வரைக்கும் இழுத்துருக்கிறாங்க இல்லையா? அதனால நீங்கள் அது ஒன்றையும் நம்ப வேண்டாம்ன்றாரு. இது ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? எல்லாரும் நம்பாம இருப்பாங்களா? ஏன்னா, கடந்த 5000 ஆண்டுகளாக நடப்புல இருந்த ஒன்றை, திடீர்னு ஒருவர் வந்து இதெல்லாம் நம்ப வேண்டாம்னு சொன்னாக்க, அதுக்கு வந்து போதுமான ஆய்வுகள், சிந்தனைகள், சாட்சிகள் இதெல்லாம் வேண்டும். அப்படி இல்லன்னாக்கா, அத யாரும் அவ்வளோ சட்டுன்னு நம்ப மாட்டாங்க. இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்குது. சில பேருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கு இந்த உண்மை தெரிந்த பிற்பாடு. அதனால தான் இங்க ஒன்றையும் நம்ப வேண்டாம்னு சொன்னாரு. எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்படச் சொல்லவில்லை. எவைகளிலும் அப்படின்னாக்க எந்த வேத ஆகமங்களும், உண்மையான வேத ஆகமங்களும் தெய்வத்தை வந்து புறமுகமாக புலப்படச் சொல்ல வெளியில வச்சு இப்படி புறமுகம் என்பது புறத்துல வைத்து தெய்வத்தை காட்ட முடியாது. இதுதான் தெய்வம் அப்படின்னு புறத்துல காட்டப்பட்டதெல்லாம் தெய்வமா இருக்க முடியாது. அதனால தான் சிவவாக்கியர் அன்னைக்கே பாடினார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சிவவாக்கியர் என்ற ஒரு சித்தர், பெரிய மகான் அவர். சிவம், ஞானம் அது. சிவ வாக்கியார். சிவ வாக்கு அவர் பாடுனதுலாம் சிவ வாக்கு. "நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி நின்று முணமுணக்கும் சொல்லும் மந்திரம் மேதடானாரு. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில்னாரு. சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமோ." இந்த மாரி பாடல்லாம் ஒரு சிந்தனைக்குரிய ஒரு பாடல்கள். அந்த மாரி இங்கே வள்ளல் பெருமான் சொல்றாரு, "தெய்வத்தை புறமுகமாக புலப்படச் சொல்லவில்லை" அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே கல்லுல காட்டி இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம்னு சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய, தெய்வத்தினுடைய உண்மை ஸ்வரூபத்தை அவர்கள் சொல்லவில்லை. 5 குருடர்கள் கரியைக் கண்ட கதை யானையை பிடித்து பார்த்தது அவரவர்கள் பக்குவத்துக்கு ஏற்ற மாரி, அவங்கவங்களுடைய அறிவுக்கு உணர்வுக்கு ஏற்ற மாரி சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய, உண்மையான தெய்வத்தை அதை வந்து புறமுகமாகன்னா வெளிப்படையாக சொல்லவில்லைன்றாரு. தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வம் என்று சுட்டுகின்றார்கள். அந்த காலத்துல வள்ளலாருக்கு ஆற்றல் இருந்தது. அறிவு திறனும் இருந்தது. அவரால் நன்மை பெற்றவர்கள் பல பேரு. பல பிரச்சனைகளுக்கு அவர்ட்ட வருவாங்க. பெருமான் விபூதி குடுப்பாரு. ஏதாவது நல்ல வாக்கு சொல்வாரு. அதெல்லாம் அந்த வாக்கெல்லாம் பலிக்கும். நோய்களை எல்லாம் வந்து தீர்த்திருக்கிறாரு. அதனால அந்த மக்களுக்கு வந்து அவர் மேல ஒரு பற்று இருந்தது. பற்றுன்னு சொல்றத விட பக்தி இருந்ததுன்னு சொல்லலாம். அவர்களெல்லாம் அவரை எப்பொழுதும் நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவரையே வந்து நத்தி வருவாங்க. ஏன் அவங்கலாம் நத்தி வராங்க அப்படின்னாக்க, இங்க என்ன சொல்றாரு, தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது அவங்கலாம் தெய்வத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உடையவர்களா? என்ன இல்ல. பிரச்சனை உடையவர்கள். அப்ப பிரச்சனைக்கு வரவங்க வந்து நான் தெய்வத்தை தெரிந்து கொன்ற நோக்கம் இருக்குமானா, இருக்காது. இன்னைக்கு நெறைய பேரு போமோவ தேடி போறாங்க. பல சாமியார்கள தேடி போறாங்க. பல சாமி ஆடுறவங்கள தேடி போறாங்க. சில கோயில்களை தேடி போறாங்க. பல பரிகாரங்கள்லாம் செய்றாங்க. அவங்களால தெய்வத்தை தெரிந்து கொள்ளணும் என்ற நோக்கத்தோடு இதெல்லாம் செய்றாங்கனாக்கா, இல்ல. அவரவர் வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இத தீர்ப்பதற்கே தெய்வம் உதவி செய்யுமா? இந்த சாமியார் உதவி செய்வாரா? இந்த பொம்மை உதவி செய்வாரா? இந்த கோயிலுக்கு போனா இது நடக்குமா? அந்த ஒரு நோக்கம் தானே ஒழிய, தெய்வத்தை நம்மலாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற
அந்த நோக்கம் உள்ளவர்கள் மிக மிக கம்மி. இன்றும் எடுத்துக்கிட்டாக்க, கோயிலுக்கு போறவங்க நெறையா இருந்தாலும், தெய்வத்தை பார்க்க வேண்டும், தெய்வத்தை அடைய வேண்டும், அந்த நோக்கம் கம்மியா தான் இருக்கும். அதான் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தர் என்னை தெய்வம் என சுற்றுகின்றார்கள். வேற வழி இல்லையே! கண்டிப்பாக அது ஒரு மரபு. ஒருத்தர்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு, ஒரு அறிவு இருக்கு, ஒரு திறமை இருக்கு. அவரால நன்மை விடுவாங்கனாக்கா, நிச்சயமா கால்லே விழுந்துருவாங்க. அவங்களை தெய்வமா பார்ப்பாங்க. தெய்வத்தை அவங்க கண்ணால பார்க்க முடியாது. ஆனா, இந்த நன்மை பெற்றவர்கள் கண்டிப்பாக தெய்வமாகத்தான் பார்ப்பாங்க. அந்த மாரி ஒரு கூட்டம் அவருக்கு, அவரை தெய்வமாக நினைத்து வணங்கி கொண்டுவாங்க. இன்னைக்கே பாருங்க எவ்வளோ பேர் செத்து போற குருமார்கள வச்சு தெய்வத்த படம் வச்சு எவ்வளோ பேர் கும்பிடுறாங்க. இப்ப சாய்பாபாவெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எவ்வளோ அவரு இறந்து போயிட்டாரு. அவர வச்சு கும்பிடுறவங்க எவ்வளோ பேர் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. வேதாந்த மகரிஷிய வச்சு கும்பிடுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இறந்து தானே போனாரு. இப்ப ரெங்கராஜ சுவாமிகள வச்சு கும்பிடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இறந்து தானே போனாங்க. இப்ப இவங்களுடைய அறிவுக்கு அவங்க தான் தெய்வம் போல அவங்களுக்கு தோன்றுறாங்க. அதனால அவங்க அத வச்சு கும்பிடுறாங்க. அவங்கள பின்னால அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அது மாரி வள்ளல் பெருமான் காலத்துல 19ஆம் நூற்றாண்டுலயும் அவரை பின்னாலயும் அவரை தொடர்ந்தும் அவரை சுத்திக் கொண்டும் வந்தாங்க. வள்ளலாரை பற்றிக் கொண்டு இருந்தாங்க. அதனால தான் என்னை தெய்வம் என சுற்றுகின்றார்கள். அதுல தப்பு கிடையாது. ஏன்னா, அவர்ட்ட அந்த தன்மை இருந்தது, அந்த ஆற்றல் இருந்தது. அதனால தெய்வமாக அவர் கருதப்பட்டார் என்பதற்கு இது சாட்சி. வள்ளலார் தெய்வத்தை அடைந்தார் என்பது நம்ம படித்து தெரிந்து கொள்ளணும். ஆனா, அவர்கள் என்னை சுற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, வள்ளலாருடைய பெருந்தன்மை அது. இந்த மாரி தன்னை காட்டிக் கொடுக்க விரும்பலை. தன்னை அவர் பெருமைப்படுத்திக் கொள்ளல. அதனால என்ன சுத்திக்கிட்டு இருக்காங்களே, தெய்வம் வேறெல்ல ஒண்ணு இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐயோ! அப்படின்றாரு. நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததனாலே அல்லவா நம்மை சுற்றுகின்றார்கள். இங்கே சகோதரர்கள் என்று சொல்றார் எல்லாத்தையும். தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததனை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? சாதாரண மக்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இப்ப பொதுவா அன்றே கடவுளுக்கு ஒளின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடவுள் ஒளிமயமானவர்ன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மரபுல எல்லாமே சிலைய தான் பார்ப்பாங்க தெய்வமா. கொஞ்சம் படிச்சவங்களுக்கு தெரியும். இறைவன் ஒளி வடிவனன் அப்படின்னு தெரியும். இப்ப வள்ளுவர்ல பார்த்தீங்கன்னாக்கா, திருக்குறளெல்லாம் எந்த இடத்துலயுமே சிலைகளை பற்றி உருவத்துல சொல்லல. கடவுளை அறிவுன்னு சொல்லுவாரு. வாளறிவுன்னு சொல்லுவாரு. அது மாதிரி இந்த உண்மையிலே இந்த மக்களுக்கு தெய்வம் என்ன அது? தெய்வம் என்பது என்னன்றது தெரிந்து கொள்ளாமல், இப்படி சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவரு வருத்தப்படுறாரு. கண்டிப்பா தெய்வம் என்பது என்னான்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்றது விரும்புறாரு. அதனால தான் பாருங்க ஞான சபையில அவரு சிலைய வைக்காம ஒளிய வைத்தாரு. ஒளி தான் தெய்வம் அப்படின்றது தெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு வகுத்திருக்கிறாரு. ஆக சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலே அல்லவா நம்மை சுட்டுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டுக் கொண்டே இருந்தேன், இருக்கின்றேன், இருப்பேன். அப்போ உண்மையிலே தெய்வம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, தெய்வம் நமக்குள்ள தான் இருக்குது. என் உயிராகி என் உயிருக்குள் ஒரு இன்னுயிர் ஆயினீர் வாரீர் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அப்ப உயிருக்குள்ள தான் இறைவன் இருக்கிறாரு என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சொல்ல வந்தவர் தானே வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி நமக்கு உயிருக்குள்ள தான் கலந்து கலவாமல் இருக்கிறார் என்று சொல்றதுக்கு வந்தவர் தானே. அதனால நான் ரொம்ப பரிதாபப்பட்டு கொண்டே இருந்தேன். 19ஆம் நூற்றாண்டுல இருக்கின்றேன், இருப்பேன்றாரு. அப்ப எதிர்காலத்தையும் வச்சு சொல்றாரு. தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் என்பது என்ன? தெய்வம் என்பது என்னென்னலாம் தன்னகத்தே கொண்டுள்ளது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் சில சார்ட் கூட போட்டிருக்கிறேன். அருட்பெருஞ்சோதின்னு போட்டு அது என்னென்னலாம் அ எதுக்குள்ளலாம் உட்பட்டது அது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் கூட போட்டிருந்தேன். தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பதார்த்தை அனுபவித்தால் அல்லது அந்த பதார்த்தினுடைய ருசி தெரியாது. ருசி தெரியாத பதார்த்தின் மேல் இச்சை போகாது. அதுபோல் தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லது தெய்வத்தினிடத்தில் பிரியம் வராது.
உண்மைதானே! ஒரு பதார்த்தத்தை இப்ப ஒரு ஒரு பலகாரம் சுடுறீங்க. அந்த பலகாரத்த சாப்பிட்டு பார்த்தா தானே அந்த பலகாரம் எப்படி இருக்குன்னு தெரியும். அது ருசி தெரியாம யாரும் வந்து அது மேல இச்சை போகுமா? இச்சை போகாது. இப்ப தீபாவளி வந்தா ஏன் எல்லாரும் முறுக்கு சுடுறோம்? அந்த முறுக்கினுடைய சிறப்பு, அந்த முறுக்க நம்ப கடிக்கும்போது அதில உள்ள சுகம், அதனுடைய ருசி, அது தெரிஞ்சிருக்கனால தான் தீபாவளின்னு வந்தா எல்லாரும் முறுக்கு சுடுறோம். பலகாரங்கள்லாம் சுடுறோம். அதுபோல ருசி தெரியாத பதார்த்தம் மேல் இச்சை போகுமானா? போகாது. அப்ப எல்லாமே ஒரு ருசி இருந்தால், அந்த ருசி இருந்தா தான் நம்மள இழுக்கும் அது. இப்ப சில பேரு சில கடையில போயிட்டு அந்த கடைய மட்டும் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த கடையில சாப்பிட்டா நல்லா ருசியா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லது அனுபவிக்கிறது என்பது முற்றிலும் வேறுபட்டது. போய் சாமிய கும்பிட்டுட்டு வர்றது வேற. தெய்வத்தை அனுபவிப்பது என்பது ரொம்ப உயர்ந்த நிலை அது. யோகம் சித்தித்தால் தான் அத அனுபவிக்க முடியும். யோகம் சித்திக்கலன்னா அனுபவிக்க முடியாது. தெய்வம் என்பது ஒளி இல்லையா? தெய்வம் என்பது வெளி. அதை உள்ளபடி அனுபவித்தால்னா, நாம் அதுவாக ஆகுனா தான் அத அனுபவிக்க முடியும். அதனால தான் வள்ளல் பெருமான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோனார். இப்ப பொருத்தம் இல்லன்னா அனுபவிக்க முடியாது இல்லையா? இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமுனர். தெய்வத்தினிடத்தில் பிரியம் வராது. இப்ப மனிதர்கள் வந்து இந்த 5 புலன்களுக்கு உட்பட்ட வாழ்வை தான் நம்மலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை கடந்து எத்தனையோ வகை இன்பங்கள்லாம் இருக்குது. நீங்க அட்டகம் முடிச்சுட்டு இன்னொரு ஒரு பகுதி வரும் இல்லையா? அதாவது அ 15, 16வது பாடல் இன்ப வகைகளை பற்றிலாம் சொல்லியிருப்பாரு அதுல. அதுல பார்த்தீங்கன்னாக்க, எத்தன வகையான இன்பங்கள் இருக்கு, எத்தனை வகையான ஆனந்தங்கள்லாம் இருக்குல்லாம் வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாரு. எல்லாமே வெளி ஒளி தான். அததான் தெய்வம்னு சொல்றாரு. அப்ப அந்த இன்பத்தை நம்ம இன்னும் உணரலையே. உணராமல் எப்படி அதுல பிரியம் வரும் அப்டின்னாரு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு செக்ஸ் இன்பம் மேல பிரியம் வருது அப்டின்னாக்க, அந்த இன்பம் வந்து மனம் வந்து அத ஃபீல் பண்ணியிருக்கு. அதனால அத மீண்டும், மீண்டும் அதை வந்து அதுல ஈடுபாடுக்கு அந்த மனம் தூண்டும். இப்ப போதைப் பொருள் எடுத்தவங்க ஏன் மீண்டும், மீண்டும் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகுறாங்க? அது நல்லா தெரியும். அது வந்து கெட்ட பொருள், தீமைக்கு உள்ளக்கூடியது, உடம்பை வந்து பலவீனத்தைப்படுத்தக்கூடியது, குற்றமான ஒரு செயல், சமுதாயத்தால் வெறுக்கப்படக்கூடிய ஒன்று, அப்படின்லாம் தெரிந்தாலும், அத எடுக்கிறவங்க நெறைய பேர் தானே இருக்கிறாங்க. ஏன் அத மீண்டும், மீண்டும் எடுக்கிறேன்னா, அதிலிருந்து கிடைக்கின்ற இன்பம். ஸோ, அதனால தான் அத மீண்டும், மீண்டும் எடுக்கிறாங்க. அது மாரி தெய்வத்தினுடைய இன்பம் வந்து நம்ப வந்து எப்படி அத வந்து உணர்றது அப்படின்பது யோகம் சித்திச்சா தான் அத உணர முடியும். பட் இருந்தாலும் சான்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ப அத தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்ப திருமூலர் இருக்கிறார். "யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ன்னுவாரு. வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன்பற்றி நின்ற உணர்வோரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே" என்பது திருமந்திரம். அது மாரி அந்த இன்பம் இப்ப வள்ளலார் சொல்றார் இல்லையா? "எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க." அப்படின்னா என்ன? இந்த பஞ்ச புலன்களுக்கு உட்பட்ட இன்பத்தை அவர் சொல்லல. அவர் வந்து ஸ்பேஸ் இன்பத்தை பற்றி சொல்றாரு. ஆன்ம இன்பத்தை பற்றி சொல்றாரு. சிவவாக்கியரும் இன்பத்தை பற்றி சொல்றாங்க. எல்லா முனிவர்களும் இன்பமயமாக வாழ்றதை பற்றி சொல்வாங்க. "எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றது" என்று பட்டினத்தார் கூட சொல்லுவாரு. பேரின்பம் பல இடத்துல வந்து சித்தர்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது புலன் இன்பம் அல்ல. புலன் இன்பத்தை கடந்தது. அப்ப அத வந்து உணர்ந்து நம்ம போய் அத தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, இல்ல. படித்து தெரிந்து கொள்ளணும். ஓஹோ! 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இன்பம் இருக்குது. அந்த இன்பத்தை நாம் அடைய வேண்டும். அந்த சுகத்தை அடைய வேண்டும் என்று நமக்கு அறிவுபூர்வமாக தெரிந்து அதை நம்ப நாடலாம். அதற்குரிய முறை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு அத செயல்படுத்தலாம்.
அப்பதான் நமக்கு அதுல பிரியம் வரும். இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா தானே பிரியம் வரும். சில பேருக்கு அது இருக்குதுன்னே தெரியாதே! அப்புறம் எப்படி பிரியம் வரும்? அதனால தான் வள்ளலார் இங்க சொல்றாரு, இப்படி ஒரு பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது, தெரியலனாக்கா அந்த பதார்த்தம் மேல் இச்சை போகாது. அதுபோல் தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லது தெய்வனிடத்தில் பிரியம் வராதுன்னு. அதாவது தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டிருங்கள். அப்படின்னா என்ன? தெய்வம்னா என்ன? அது எப்படி இருக்கும்? அது எந்த உலகத்துல இருக்குது? அதை ஏன் நாம் பார்க்க முடியல? அதை ஏன் நாம் அடைய முடியல? என்று அத அடையணும். அத அடைந்தால் ஏதோ இன்பம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை அடைந்தால் பேரறிவு கிடைக்கும்னு சொல்றாங்களே! அதை அறிந்தால் பேராற்றல் கிடைக்கும்னு சொல்றாங்களே! அதை அறிந்தால் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும்னு சொல்றாங்களே! அப்படின்று முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டிருங்க. விசாரணைக்க சொல்றாரு. அத விசாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு போன வாரங்கள்ல வந்து நான் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த பாராவளையும் சொல்றாரு. விசாரம் செய்வது எப்படி என்றால், இது முக்கியமான ஒரு ஒரு பாரா வரி. அந்த விசாரம் செய்வது எப்படி என்றால், அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டன? இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்கா, நீங்க என்ன செய்யணும்? இந்த அண்டம் சம்பந்தப்பட்ட நூல்கள், சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் அப்பன்னா இது வந்து இந்த ஜாதகம் படிப்பு. அந்த மாரி படிப்பு உள்ளவங்க, அந்த நாலேட்ஜ் உள்ளவங்கட்ட தான் நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். அவங்கட்ட தான் போய் இத விசாரிக்க வேண்டும். ஏன்னா, இந்த அண்டத்தில வந்து சூரியன், சந்திரன் மட்டுமல்ல, செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது, குரு இருக்குது, ராகு, கேது இருக்குது, சனி இருக்குது, மாந்தி இருக்குது. மொத்தம் 10 இருக்குது. நம்ம முக்கியமா 9 கிரகங்களை பற்றி பேசுவோம். அத மாந்தியோட சேர்த்தா 10 இருக்குது. அப்புறம் நட்சத்திரங்கள் வந்து 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்ப 27 நட்சத்திரங்களும் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களாக இருக்குது. அதுல முக்கியமா இந்த சூரியன், சந்திரன். இதுதான் சூரியன் வந்து அப்பா, சந்திரன் வந்து அம்மா. சந்திரன் வந்து மனோகாரகன், சூரியன் வந்து ஆத்மகாரகன் சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய அம்சம் என்ன? இதனுடைய தன்மை என்ன? இதனுடைய குணம் என்ன? இந்த 27 நட்சத்திரங்களுடைய குணம் என்ன? இந்த 9 நட்சத்திரங்களும் இந்த 27 நட்சத்திரங்களுடைய பாதையில தான் அது சென்று கொண்டு வருது, சுத்திக் கொண்டு வருது. நட்சத்திரத்தினுடைய சாரத்தை உறிஞ்சி தான் இந்த கிரகங்கள்லாம் பலனை வந்து அளிக்கும். நட்சத்திர தோஷங்கள் எத்தன பேருக்கு இருக்குது? எந்தெந்த நட்சத்திரங்கள் தோஷப்பட்டிருக்குது? அதுல 6, 8, 12 என்று சொல்ற மறைவு ஸ்தானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லது யோக நட்சத்திரங்கள் இருந்தால் அது என்ன பண்ணும் நமக்கு? பாதகாதிபதி இருந்தா என்ன பண்ணுவாரு? சாதகமாக இருந்தா என்ன பண்ணுவாரு? மாரகாதிபதி நட்சத்திரங்கள் இருந்தா என்ன பண்ணும்? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, இந்த பூமிய வந்து 9 கிரகம் ஆட்சி பண்றதுனால, அதுங்களுக்கு அதனுடைய மூவ்மெண்ட்க்கு தக்க மாரி தான் நம்மளுடைய வாழ்வியல் வந்து அமையும். இதத்தான் வந்து விசாரம் செய்து கொள்வது எப்படி இருக்கும்னா, அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டன அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதனுடைய ஆதிக்கம் நம்மளை இயக்கும். இதனுடைய ஆதிக்கங்கள் தன்மை தான் வந்து பஞ்சங்கம்னு சொல்லுவாங்க. அதுல பஞ்சங்கள் என்பது நாளுக்குரிய தன்மை, நட்சத்திரத்துக்குள்ள தன்மை, அப்புறம் கரணங்கள், அப்புறம் திதி, அப்புறம் நித்திய யோகம் என்று 5 அங்கங்கள் இருக்கும். இந்த 5 அங்கங்களும் நம்மள எப்படி அது செயல்படுத்த வல்லது? இயல்பாகவே அதனுடைய தன்மைகள் நம்மகிட்ட எப்படி பிரதிபலிக்கும்? அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். அதனால தான் அடுத்து சொல்றாரு பாருங்க. இவைகளினுடைய சொரூபா சுவாவம் என்ன? இதனுடைய சொரூபம் என்ன? இதனுடைய சுவாபம் என்ன? சுவாபம் என்பது தன்மை. இப்ப சூரியனுக்கு என்ன தன்மை? சந்திரனுக்கு என்ன தன்மை? புதனுக்கு என்ன தன்மை? குருவுக்கு என்ன தன்மை? சனிக்கு என்ன தன்மை? மாந்திக்கு என்ன தன்மை? செவ்வாய்க்கு என்ன தன்மை?
இது நம்மளுடைய அமைப்பு, ஜாதக அமைப்புல இது வந்து எப்படி நமக்கு வந்து வேலை செய்யும்? இந்த சுவாபங்கள் அதனால் அடையக்கூடிய நன்மை, தீமைகள்லாம் என்ன? அப்படின்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க, அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து எடுக்கணும். உங்க பிறந்த தேதி, உங்க பிறந்த டைமு, உங்க பிறந்த ஊரு இதெல்லாம் வச்சு தான் கணிச்சு எடுத்தால், அந்த கட்டம் கிடைச்சிரும் உங்களுக்கு. ராசி கட்டம் கிடைச்சிரும். அந்த ராசி கட்டத்துக்கு அப்புறம் இன்னொன்னு நவாம்சம் என்ற ஒரு கட்டம் அமையுது. அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளுக்கு பார்க்கிறது. ஒண்ணு வெளிப்படையாக காட்டுறது, ஒண்ணு ஆழமாக காட்டக்கூடிய ஒன்று நவாம்சம்னு சொல்லுவாங்க. அது மாரி நெறைய விஷயங்கள் வந்து இந்த சூரிய, சந்திர 9 கிரகங்களை அடிப்படையாக வச்சு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ப இந்த பூமியில இருக்கிறோம். சன்மார்க்கத்துல இருந்தாலும் சரி, சமயத்துல இருந்தாலும் சரி, சில மத வழிகளை கடைபிடித்தாலும் சரி, இதுங்க தான் நம்மளை வந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்குங்க. இதுங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். இதுலருந்து நம்ப தாண்டி போக முடியல. அதனால தான் இதனுடைய சுபாவம்லாம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இவை முதலான அண்ட விசாரமும். இது மட்டும் இல்லாமல் அண்ட விசாரம் செய்யுங்கள். அண்டங்கள் எப்படி விரிந்திருக்கிறது? ஒரு வெளி எப்படி பல வெளிகளாக விரிந்திருக்கிறது? ஒரு ஒளி எப்படி பல ஒளி உலகங்களாக விரிந்திருக்கிறது? இதுக்கு பேரு அண்டம் விசாரம்னு சொல்றது. சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்றது. அண்டமும் அதின் மேல் அண்டமும் காட்டிய பராபரமணியே, பிண்டமும் அதில் ஒரு பிண்டமும் காட்டிய பரம்பரமணியேன்னு கூட அகவல்லலாம் படிச்சிருப்பீங்க. அதனால இந்த அண்ட விசாரங்கள்லாம் தெரிந்துக்கணும்னு சொல்றதுக்கு தான் நான் கூட இந்த சார்ட் வந்து போட்டிருப்பேன். அஞ்ஞான வெளி, அத தாண்டுனா பிரம்ம வெளி, விஷ்ணு வெளி, ருத்ர வெளி, மகேஸ்வர வெளி, சதாசிவ வெளி, விந்து வெளி, பரவிந்து, பரநாதம், பரை, பரம்பரம், பராபரம், பராபரை, அதை கடந்தது தான் பெருவெளி, பெரும் சுகவெளி. இதெல்லாம் அண்ட விசாரங்கள். அண்ட விசாரம் பார்த்தீங்கன்னா, அகவல்ல இருக்குது. திருவடி பெருமையிலலாம் பெருமான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க முக்கியமா அண்ட விசாரம் செய்யணும்னா, கண்டிப்பா திருவடி பெருமை வந்து படிக்கணும். திருவடி பெருமையில 45 பாடல்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அண்ட விசாரத்தை பற்றிலாம் எழுதியிருப்பாரு. அடுத்து பிண்டத்தில் நாம் யார்? பிண்டம் என்பது என்ன? உடம்பு. இந்த உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு இருக்குது. அது மனம். அப்ப 60 தத்துவமாகப்பட்ட இந்த பிண்டமும், 36 தத்துவம் கொண்ட மனமும், இதுல நாம் வந்து யாரு? அப்படின்றத நீங்க வந்து தெரிந்து கொள்ளணும். இதுக்கெல்லாம் அந்த பிண்ட தத்துவம் 36 தத்துவம் படிக்கணும். அததான் அகவல்ல சொல்லியிருப்பாரு. "ஏறா நிலைமிசை ஏற்றியன் தனக்கு ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி." அப்புறம் "ஏறாமிலை ஏற்றியன் தனக்கு ஆறாறு கடத்தியது அருட்பெரும் ஜோதின்னுவாரு. இப்ப தத்துவங்களை எல்லாம் கடந்து போற மார்க்கம். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு எடுகேஷன் பர்ப்பஸா வந்து நம்ம தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பிண்டத்தில் நாம் யார்? அப்படின்னு கேள்வி. பிண்டம் நாமா? அப்படின்னாக்க பிண்டம் நாம் அல்ல. நாம் வாழ்வதற்கு நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு பிண்டம் அவ்வளவுதான். அப்ப நாம் யார்? தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமலே தான் கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத் தான் அறிந்தானேன்னு திருமூலர் சொல்லுவார். அப்ப கூட தன்னை அவர் யாருன்னு அறிந்தார்னா, தன்னை பரசிவமாகத்தான் அறிந்தார். வள்ளல் பெருமான் தன்னை பரசிவமாக அறியவில்லை. வள்ளல் பெருமான் தன்னை அருட்பெரும் ஜோதியாக அறிந்தார். அதுதான் உண்மை நிலை. எல்லாரும் அந்த நிலைய தான் நம்ம அடையணும். அப்படின்றதுக்கும் வள்ளல் பெருமானுடைய அகவல்லலாம் நெறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. அடுத்து இந்த தேகத்தின் கண், புருவம், கை, மூலம் இவைகளில் இவைகளிலும் இவை போன்ற மற்ற இடங்களில் ரோமம் உண்டாவானேன். இப்ப புருவத்துல இருக்கிற முடி கரெக்ட்டா கொஞ்சம் தான் முளையுது. ஆனா, தலையில இருக்கிற முடி பார்த்தீங்கன்னா, நீண்டு வருது. அத வெட்டாம விட்டுட்டீங்கன்னா, கால் பாதம் வரைக்கும் கூட நீண்டு வரும். சில பேருடைய கூந்தல் அந்த மாரி இருக்கும். ஏன் அந்த கண்ணில் மேல் இருக்கிற புருவ மையம் மட்டும் அது மாரி ஏன் வளர்றதில்ல? அப்ப எந்த அளவுக்கு நுட்பமாக இந்த உடம்பு வந்து காரியப்படுத்துது. இதெல்லாம் சிந்திக்க சொல்றாரு. புருவமும், கை மூலத்தில வரக்கூடிய முடிகள், இவைகளில் இவை போன்ற பிற மற்ற இடங்களில் ரோமம் உண்டாவான். சில இடத்துல ரோமம் இருக்குது, சில இடத்துல ரோமம் இல்ல.
இதை பற்றி சிந்தித்து பாருங்கன்றாரு. நெற்றி முதலான இடங்களில் அது தோன்றாது இருப்பது ஏன் நெத்தியில மட்டும் அது இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. மற்ற கைகள் எல்லாம் இருக்குது, கால்கள் எல்லாம் இருக்குது. அ கை மூலத்துலலாம் இருக்குது. இன்னும் சில இடத்துலலாம் இருக்குது. ஆனால் நெத்தியில மட்டும் ஏன் இல்லாம இருக்குது? இது என்னடா அதிசயமா இருக்குது? அப்படின்றது நீங்க சிந்திக்க சொல்றாரு. நெற்றி முதலான இடங்களில் அது தோன்றாது இருப்பது என்ன? கால் கைகளில் உள்ள விரல்களில் நகம் முளைத்தலும், அந்நகம் வளர்தலும், இவை போன்ற மற்ற தத்துவங்களினது சொரூபா, ரூப, ஸ்வபாவங்களும் என்னவென்று பிண்ட விசாரமும் செய்து கொண்டிருங்கள். இது ஒரு சொந்தம் தான் வள்ளல் பெருமான் குடுத்திருக்கிறாரு. இந்த நகம் முளைத்தல், நகம் வளர்தல், விரல்கள் உள்ள சொல்லி. ஆனா உடம்புன்னு நம்ம எடுத்துட்டு அத வந்து படிக்கணும்னா, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உடம்புக்குள்ள படிக்கிறதுக்கு. மூளைய நம்ம எடுத்துக்கிட்டு விசாரிக்கலாம். இருதயத்த எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சிந்திக்கலாம். எப்புட்றா அந்த இருதயம் வந்து இயங்குது? அப்புறம் நுரையீரலை பற்றி நம்ம வந்து சிந்திக்கலாம். இது காற்று உள்ளுக்கு போய் என்னதான் பண்ணுதுன்னு சிந்திக்கலாம். லிவர் கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட வேலைகளை இது வந்து செய்யுது. இத பற்றி சிந்திக்கலாம். எப்படி இது பண்ணுது? என்னென்ன டியூட்டி இதுக்கு இருக்குது? அந்த மாரி கிட்னி எத்தன வருஷமா நமக்கு அது சுத்தி செய்து கொண்டிருக்குது. தேவையற்ற நீர்களெல்லாம் அது வந்து மூத்திரமாக வெளிய தள்ளுது. மலமாக குடல் வந்து வெளிய தள்ளுது. சத்து உறிஞ்சப்படுது. இந்த சத்து எப்படி ரத்தமாகுது? ரத்தம் எப்படி வந்து இறைச்சியா மாறுது? ரசம், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, எலும்புச்சோறு, சுக்கிலமா எப்படி மாறுது? இந்த மாரி பிண்ட விசாரணம் எடுத்துக்கொண்டா, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது வந்து நம்ம சிந்திக்கிறதுக்கு. ஜென்மம் பத்தாது. இதை பற்றி நம்ம புரிந்து கொள்வதற்கு. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னாக்க, இந்த உடம்பு மொத்தம் வந்து 4,48,500 தத்துவம் கொண்டது தான் இந்த உடம்பு. அப்ப இவ்ளோ தத்துவங்களும் நம்ப வந்து சிந்தித்து அதுக்கு விசாரம் செய்து தெரிந்துக்கணும்னாக்க, போதுமா நமக்கு? இந்த அறிவு தான் போதுமா? இப்ப இருக்கிற அறிவு போதுமா? இன்னும் விஞ்ஞானிகள் கூட பல விஷயங்கள் எல்லாம் இன்னும் கண்டப்பாடு இல்லை. எத்தன வகையான நோய்கள் 4,448 வகை நோய்கள் எப்படி வருது? இப்ப இதெல்லாம் இப்படியாப்பட்ட ஒரு உடம்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறானே! இந்த உடம்பை செய்த இந்த உயிர் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த தத்துவத்தை இது கொண்டு இருக்குது. எவ்வளோ போல டேலண்ட்ன்னு சொல்றது இது. யாரு உடம்பு செய்து கொடுக்கும்? ரோபாட் செய்யலாம். ஏஐ டெக்னாலஜிய வச்சு இத செய்யலாம். ஆனா, அந்த உயிர் செஞ்சிருக்கிற உடம்பை உயிர்ப்பு உள்ள ஒரு மனிதனை, ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமா? ஏஐ டெக்னாலஜில அத செய்ய முடியுமான்னு சிந்தித்து பார்ப்போம். அதனால தான் இந்த உடம்பு எப்பேர்ப்பட்ட உடம்பு. "அன்னத்திலான உடம்பின் பயனெல்லாம் முன்னோனைக் காட்டிவிடும்" என்று ஔவையார் சொல்லுவாங்க. உடம்பு எடுத்தனுடைய பயன் என்ன தெரியுங்களா? ஆதியை வந்து காட்டுமாம். முன்னோனை காட்டிவிடும் சொல்லுவாங்க. "அன்னத்தில் ஆன பயனெல்லாம்." அப்ப உடம்பெடுப்பதனோட பயன் என்ன? முன்னோனை அறிவது. முன்னோனை காட்டுவது தான், முன்னோனை கண்டுபிடிப்பது தான் பயன். ஏன்னா உடம்பு எடுத்தா தான் இறைவனை பற்றி நம்ம சிந்திக்க முடியும். இறைவனை வணங்க முடியும். இறைவனை அடையவும் முடியும். இதுக்கெல்லாம் காரணம் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாரி விசாரணை செய்து கொண்டிருங்க. அப்படின்னு வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு அட்வைஸ் குடுக்குறாரு. வெறும் பக்தியா இருந்தா மட்டும் பத்தாது. பக்தியா இருந்தா எல்லாமே நமக்கு வந்துராது. அதனால விசாரணை செய்து தெரிந்து கொள்ளுங்க. அப்ப நம்ப வந்து பெரிய டாக்டர் படிப்பு இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சு கொள்வது. எப்படி தெரிஞ்சுக்க? அப்ப தெரிஞ்சவங்களை கொண்டு நம்ப வந்து விசாரணை செய்து கொண்டு படிச்சுக்கலாம். ஏன்னா, இன்னைக்கு கையடக்கத்துல எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்ப அந்த அந்த நாலேட்ஜ வந்து நம்ம பெருக்கிக் கொள்ளலாம். இப்படி மற்ற தத்துவங்களினது சொரூபா சுரூபங்களும் என்னவென்று பிண்ட விசாரணம் செய்து கொண்டிருங்கள். மற்ற தத்துவம் சொன்னாரு. ஏன்னா ஏகப்பட்ட தத்துவம் தானே. இந்த உடம்பே ஒரு தத்துவம் தானே. 36 தத்துவத்தை பத்தி விசாரணை செய்யலாம். 60 தத்துவங்களை பற்றி விசாரணை செய்யலாம். அதனுடைய சுபாவங்கள்லாம் என்ன என்றெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இதத்தான் பிண்ட விசாரம் அப்படின்னு சொல்றது. எனாட்டமி படித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு.
இத வந்து நம்ம ஆங்கிலத்தில மெடிக்கலி சொல்லணும்னா அனாட்டமி. இப்ப மருத்துவ படிப்புக்கு என்ன படிக்கணும்? கண்டிப்பா அனாட்டமி பயிற்சி இருக்கணும்ல. பிணத்த வச்சு சில பாடங்கள்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. அப்பதான் ஒரு டாக்டர் ஆக முடியும். டாக்டருக்கு தெரியும். ஸோ அந்த மாரி முழுமையா நம்ம வந்து டாக்டர் அளவுக்கு இல்லனாலும், அடிப்படையாக நமக்கு வந்து சில இது தெரிந்து கொள்ளணும். இப்ப 36 தத்துவம்லாம் வந்து டாக்டர் படிப்புலலாம் கிடையாது. இப்ப அதெல்லாம் நீங்க வந்து ஆன்மீகத்தில தான் தெரிந்து கொள்ளணும். ஆன்மீகத்தில தெரிஞ்சவங்கள கொண்டு நீங்க அத புரிந்து கொள்ளணும். படிச்சு தெரிஞ்சு கொள்ளணும். 36 தத்துவங்கள். இப்படி இடைவிடாதுன்னு சொல்றாரு. சும்மா கொஞ்சம் பண்ணிட்டு தூக்கி போட்டுறதில்ல. இடைவிடாது அப்படின்றாரு. அப்பன்னா எப்போதும் நீங்க அத பத்தி நினைத்துக் கொண்டும், சிந்தித்துக் கொண்டும், பேசிக்கொண்டும் இருக்க வேண்டும். எது? அண்ட விசாரமும், பிண்ட விசாரமும் இடைவிடாது விசாரணம் செய்து கொண்டிருந்தால், இவ்வுலகத்தின் கண்ணுள்ள ஜனங்கள் அதைக் குறித்து ஏளனமாகச் சொல்வார்கள். நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லுவானுங்க. ஏதோ பொறந்தியா, சாப்பிட்டியா, வளர்ந்தியா, கல்யாணம் பண்ணியா, 2 மக்கள பெத்தியா, காசு சம்பாரிச்சியா, போறத விட்டுப்புட்டு, நீ என்ன இதெல்லாம் உட்கார்ந்து ஏன் சிந்திச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லி, நம்மள வந்து பண்ணுவாங்க. இது வந்து வள்ளல் பெருமானு இத அறிஞ்சதுனால, ஏற்கனவே அங்கேயும் அந்த மாரி நடந்திருக்கும் அவர் காலத்தில. அதனால இவ்வுலகத்தின் கண்ணுள்ள ஜனங்கள்ன்னு சொல்றாரு. அவ்வுலகத்தின் கண்ணுள்ள ஜனங்கள் வந்து இத திட்டமாட்டாங்க. ஓ! அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஆனா இவ்வுலகத்தின் கண்ணுள்ள ஜனங்கள்ன்னு சொன்னா, அது வந்து மெட்டீரியலிஸ்டிக் ஆன மக்கள். வெறும் புலனின்ப வாழ்க்கைக்கு உட்பட்டவர்களை குறிப்பிடுது. அதைக் குறித்து ஏளனமாகச் சொல்வார்கள் அப்படின்னு சொல்வாரு. அப்படி சொல்வது அவர்களுக்கு சுபாவம்னு சொன்னாரு. அவங்களுடைய இயல்பு. அறியாத மக்கள். மாயையில உட்பட்டு இருக்கிற மக்கள். அதனால அப்படி சொல்வது அவங்களுக்கு சுபாவம் அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் அவர்களுக்கு உண்மை தெரியாது. ஒரே போடா போட்டாரு. அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்ட்டாரு. ஒண்ணும் தெரியாதவன்ட்டப்ப என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும்? தெரியாது. ஆதலால் நீங்கள் அதை லட்சியம் செய்யக்கூடாது. சொல்றவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ அத பத்திலாம் ஒண்ணும் காதுல வாங்கிக்காத. நீ வந்து நான் சொன்ன மாரி இந்த பிண்ட விசாரமும், அண்ட விசாரமும் செய்து கொண்டிரு. அப்படின்னு சொல்றாரு. மக்கள் என்ன சொல்றாங்க? உற்றார் உறவினர்கள் என்ன சொல்றாங்க? ரொம்ப வேணா சைவமா இருந்தாலே பல பேர் திட்டுவாங்க. ஏன் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன? சத்து இருக்காது, அது இருக்காது, இது இருக்காதுன்னு சொல்லி நமக்கு வந்து பயம்புறுத்துவாங்க. ரொம்ப பக்தியோட சன்மார்க்கத்த ஃபாலோ பண்ணவங்க கூட சில பேருக்கு வந்து அது புரியாது. ஏளனம் செய்வதும் உண்டு. வள்ளலாரை கும்பிட்டா, நீங்க ஏன் மனுஷன கும்பிடுறீங்கன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரியாது. வள்ளலார் யார் என்பது அவங்களுக்கு தெரியாது. அவங்க கண்ணுக்கு நம்மள போல மனுஷன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அதெல்லாம் அவங்களுடைய சுவாபம். அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதீங்க. உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்துல என்ன தேடல் இருக்கோ, அந்த தேடல நீங்க தேடிக்கொண்டே போகுங்க அப்படின்றது அவருடைய அத லட்சியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ட்டாரு. அடுத்த பாறால சொல்றாரு, இப்படியே காதில் 2 பெரிய பொத்தல் செய்து வர விடுத்தவர், ஆணுக்கு கடுக்கண் இடுதலும், பெண்ணுக்கு மூக்குத்தி முதலிய போடுதலும் நமக்கு சம்மதமானால், காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்கள் இட்டு வரவிட்டிருக்க மாட்டாரோ? கடவுள் ஏற்கனவே 9 ஓட்ட போட்டு உன்ன அனுப்பி விட்டுருக்கிறான் அந்த உடம்புக்கு. மூக்குல ஒரு ஓட்டையும், காதுலயும் ஓட்ட போடணும்னாக்க, ஏன் அவன் அது முக்கியம்ன்னு சொன்னா அவன் ஓட்ட போட்டு அனுப்பியிருக்க மாட்டானா? இப்ப மூச்சு வந்து முக்கியன்றதுனால அவன் மூக்குல ஓட்ட வச்சிருக்கிறான். அதனால நம்ம மூக்கு இழுக்கிறோம். கரெக்ட். இது நம்ம என்ன கேட்டா வந்துச்சு? கேட்டா ஓட்ட போட்டாரு? இல்ல. அதுபோல மலவாய் துவாரம், ஜலவாய் துவாரம் இருக்குது. சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பதற்கு ஓட்டை இருக்குது. அது வெளியாகுது. இப்ப காதுலயும், மூக்குலயும் வந்து எதுக்கு அது? அப்படின்னு கேட்கிறாரு. அதான் மூக்குத்தி முதலிய போடுதல் நமக்கு சம்மதமானால், காதிலும், மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்கள் இட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா? ஏன் தோலிலெல்லாம் பாருங்க ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு. அதாவது வேர்வை துளி வர்றதுக்கும், இது வெளியாவறதுக்கும் போட்டிருக்கிறாரு. ரோமத்துவாரமும் இருக்குது. எல்லாம் கோடிக்கணக்கான துவாரங்கள் இருக்குது இந்த தோல்ல மட்டுமே. அப்ப நம்ப வந்து என்னமோ பெரிய கண்டுபிடிப்பு மாரி காதுல ஒண்ணும், மூக்குல ஒண்ணும் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வரவிட்டிருக்க மாட்டாரா? என்று விசாரித்து தெரிந்து கொள்கின்ற பட்சத்தில், காதில் கடுக்கனிடமும், மூக்குத்தெளி முதலியவற்றை நகையிடவும் சம்மதம் வருமா?
நகையையும் மூக்குல போட்டுக்கிறதும் உனக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வு குடுக்குமா? எது முக்கியம்னு பார்க்க சொல்றாரு. இதெல்லாம் முக்கியம் இல்லப்பா. இதெல்லாம் உனக்கு கூட வராது. நகை நட்டெல்லாம் உன் கூட வராது. எல்லாத்தையும் புடுங்கிருவானுங்க, பெட்டையில போம்போது. காதில் வந்து கடுக்கன் இடுறதெல்லாம் வந்து ஒண்ணும் கதைக்கு ஆகாது. இதெல்லாம் விசாரிச்சு பாரு. உனக்கு எது முக்கியம்? எத நீ சுத்தப்படுத்த வேண்டும்? அப்படின்றத பெருமான் வந்து இங்கே நமக்கு ஒரு சிந்தனைய வைக்கிறாரு. ஏன்னா, அந்த காலத்துலலாம் வந்து 19ஆம் நூற்றாண்டுலாம் முக்கியமா மூக்கு குத்துறதும், காது குத்துறதும் ஒரு பெரிய விழா. அதுக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்கு. நீ மூக்குல குத்துனாலும் மாண்டு போவ, காதுல குத்துனாலும் மாண்டு போவ. மாண்டு போறதுக்கு அந்த நம்ம இங்க வந்திருக்கோம். மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு வந்திருக்கோம். அதுக்காக இறைவன் நமக்கு இந்த பாடியை குடுத்திருக்கிறார். பாடி குடுத்திருக்கான், மூளை குடுத்திருக்கான். அந்த மூளைய ஒழுங்கா பயன்படுத்திக் கொள்ளுன்றதுக்காக நமக்கு இந்த வாழ்வு பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இத கேட்டாரு. அதெல்லாம் முக்கியம் சொன்னாக்கா, அவரே பொத்தல் போட்டு உனக்கு அனுப்பியிருக்க மாட்டாரா? 10 மாசம் உள்ளுக்கு இருந்து 9 ஓட்ட போட்டவருக்கு 10வது மத்த ஓட்டெல்லாம் போடத் தெரியாதா? அப்படின்னு. அது முக்கியம் இல்ல என்று சொல்ல வராரு. அதுல கவனம் வச்சுக் கொண்டு இருக்காதீங்க. அதற்கு அப்பால் அருளைப் பெறுவதற்கு நீங்கள் கவனம் செலுத்துங்க அப்படின்றதுக்காக அத சொன்னாரு. அந்த மாரி நீ தெரிந்து கொள்ளுகின்ற பட்சத்தில், இப்படி நீ விசாரித்து தெரிந்து கொள்கின்ற பட்சத்தில் காதில் கடுக்கனிடவும், மூக்கு முதலியவற்றின் நகையிடவும் சம்மதம் வருமா? அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் முக்கியம் இல்லன்னாக்க நம்ம சம்பந்தம் வராது. தேவையில்ல. இப்படி விசாரித்து பிரபஞ்ச போகத்தின் கண் அலட்சியம் தோன்றினால், இதெல்லாம் பிரபஞ்ச போகம் சொல்றது. இந்த உலகத்தில் உள்ள இன்பம். இதுல நீ விட்டுட்டு பேரின்பத்தை அடைவதற்கு நீ முயற்சி செய். அப்ப இந்த போகத்தின் கண் அலட்சியம். இதுக்கு லட்சியம் இல்லாமல் அலட்சியம் சொன்னது. அ இது இருந்தா கிடைச்சா கிடைக்கும். இல்லன்னா போகுது. நட்டு இருந்தான்னா, நகை இருந்தான்னா, இல்லன்னா போகுது. பட்டு வேஷ்டி இருந்தனாக்கா, பட்டு புடவை இல்லன்னாக்கா என்ன? அதனால என்ன? நமக்கு வேண்டியது இது இல்ல. நம்ம கூட வர்றது இது இல்ல. அப்படின்ற ஒரு அலட்சியம் ஏற்படணும்னு சொல்றாரு. தோன்றினால் நிராசை உண்டாகும். நிராசை என்பது ஆசையின்மை. எது? இந்த பொருட்கள் மேல, பொருளாசை மேல மொத்தம் 3 ஆசை இருக்கு இல்லையா? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. இதுக்கு தானே இறுதி சடங்குல வந்து சட்டி உடைக்கிற பழக்கமும் காட்டியிருக்கிறாங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை தொடரக்கூடாது. நீ குருவ தேடி போன்னு சொல்லி தானே சட்டி உடைச்சுட்டு தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம போறாங்க. அதனால நிராசை உண்டாம். நிராசை உண்டாகும்ன்றாரு. அதெல்லாம் சரியை முதலிய சாதகம் 4ல் பொதுவாக நம்மளோட இந்து மதத்துல சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 பிரிவுகள் இருக்கு. அதான் சரியை முதலிய சாதகம் 4ல் அப்படி. அப்ப 4ல்னா உங்களுக்கு தெரியும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் தான் 4. 4வது இனத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4ல் அதாவது 4வது இனத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4ல் 3வது படியாகிய ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகிய நிராசை எனும் படி உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வரிய நீங்க அடிக்கடி நல்லா படிக்கணும். ஆதலால் நிராசை உண்டாம் என்று சொல்லிட்டு, ஆதலால் சரியை முதலிய சாதகம் 4ல் சொல்லிட்டு 4வது இனத்தில் 4வது இனம் என்பது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4ல் 3வது படியாகிய ஞானத்தில். அப்பனா ஞானத்தில் யோகம். 3வது படி வந்து என்னன்னா, அப்ப ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இது சன்மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க ஞான மார்க்கம். அந்த ஞான மார்க்கத்தில் யோகம் என்கின்ற பலனாகிய நிராசை என்னும் படி உண்டாகும். அப்ப உலகில் ஆசைகளை வெறுப்பது, அது யோகத்தில் ஞானத்தில் யோகம். எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து உலக ஆசையிலே தேவைகளை தேடுவது வேறு. வெறும் ஆசைப்பட்டு அதிலேயே மூழ்கி கிடப்பது என்பது வேறு. அதனால தான் இங்கே வந்து நிராசை உண்டாகின்றது அப்படின்னு சொல்றாரு. ஆகையினாலே
இந்த விசாரத்தில் இருந்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த விசாரை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க அப்படின்றது அவருடைய கருத்தாக நமக்கு சொல்லப்படுது இது. ஞானத்தில் யோகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப யோகம் என்பது ஒன்று இருக்குது. சன்மார்க்கத்தில் ஞானத்தில் யோகம் எப்படி அப்படின்றது தெரிந்து கொள்ளும். இவ்விசாரம் செய்து கொண்டிருந்தால், விசாரணை என்பது இப்படி கேட்டு தெரிஞ்சு கொண்டு அதையே சிந்தித்துக் கொண்டு இருப்பது. விசாரணை செய்து கொண்டிருந்தால், ஆண்டவர் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார். உங்களுக்கு விருப்பம் இருந்தா, ஆர்வம் இருந்தா, விசாரணை மார்க்கத்தில் இருந்தால், எந்த ஆண்டவரை நீங்கள் தேடுகின்றீர்களோ, அந்த ஆண்டவர் உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடன், இந்த உரிமை வந்தவுடன் சொல்றாரு, அவரு உள்ளுக்கு அமர்ந்து கொண்டார். பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம், பொய்யாத தெய்வம், இடர் செய்யாத தெய்வம். அதனால யோகம் சித்திச்சிருச்சுன்னா. திருவிளங்க, சிவயோக, சித்தியெல்லாம் விளங்கன்னு படிக்கிறோம் இல்லையா? யோகம் தெரியணும். அந்த யோகம் தான் என்னன்னாக்க, நமக்கு உரிமை வந்தவுடனேன்னு சொல்றாரு. அது நமக்குள்ள வந்துருச்சுனாக்க, அப்பதான் நமக்கு அந்த உண்மையான உரிமை நமக்கு வந்துரும். அகண்டமாக தெரிவிப்பார் சொல்றாரு. அப்பன்னா, எல்லை கடந்து தெரிவிப்பார். அகண்டம் என்பது அ முழுமையாக, பூரணமாக எல்லை கடந்து தெரியும். அப்பன்னா, கொஞ்சம் தெரியறது என்பது ஒரு கட்டம். முழுமையாக தெரிவது என்பது இன்னொரு கட்டம். வள்ளலாருக்கு அப்படிதான். ஆரம்பத்துல கொஞ்சம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு எல்லை கடந்து தெரிந்தது. அதனால தான் இப்பொழுது என்னுடைய அறிவு அண்டண்டங்களை எல்லாம் கடந்திருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப எல்லை கடந்திருப்பது தான் அகண்டமாக தெரிவிப்பார், முழுமையாக தெரிவிப்பார், பூரணமாக தெரிவிப்பார் என்பது உண்மையை தெரிவிப்பார் என்பது தெரிய வருது. ஆதலால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள். முயற்சி செய்ய சொல்றாரு. 2 1/2 வருஷமாக நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். 2 1/2 வருஷம் அந்த தேதி இருக்கு இல்லையா? உபதேசம் செய்த தேதி 22/10/1873 தானே பேருபதேசம் நடந்தது. அதுலேருந்து ஒரு 2 1/2 வருஷத்த கழிச்சீங்கன்னாக்க, ஒரு 71 போல வரும். அப்ப வள்ளல் பெருமானுக்கு முழுமையாக 71 கிட்டத்தட்ட ஒரு 3வது மாசம், 4வது மாசம் போல தான் அவருக்கு உண்மை தெரிந்து 2 1/2 வருஷமா சொல்லிக்கிட்டு வரேன்னு சொல்றாரு. 2 1/2 வருஷமாக நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். என்ன சொல்லிக்கிட்டு வராரு? ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சொல்லிக் கொண்டு வராரு. 4 ஒழுக்கங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வராரு. இனி சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டிருப்பார்கள். அப்ப கொடியேற்ற டைம்லயே சொல்லிட்டாரு. நான் கொடியேத்துறேன். அப்புறம் நான் இங்க உங்க முன்னுக்கு நான் இருக்க மாட்டேன். என்ன நீங்கலாம் யாரும் பார்க்க முடியாது. நான் ஜோதி வடிவமாக ஆயிருப்போருவேன்னு தெரிந்து கொண்டு தான், இனி சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்பன்னா அவரு அவரு மறைந்த கையோட, ஒளித்தன்மை பெற்ற கையோட, அந்த போதனைகள் எல்லாம் தடைப்பட்டு போயிருச்சு. யாருக்கும் தெரியாது. அந்த டைம்ல 6ஆம் திருமுறைலாம் வெளியிடவில்லை. அதனால அதை எடுத்து சொல்பவர்களும் ஆள் இல்ல. அதுதான் சில நாள் தடைப்பட்டு இருப்பார்கள். அப்ப 1874ல தான் வள்ளல் பெருமான் பூர்ணத்துவம் பெற்று மறைந்தார். திருக்காப்பிட்டுக் கொண்டார் ஒரு அறையில. அதுக்கப்புறம் 1874ல இருந்து ஒரு நூற்றாண்டு. ரொம்ப பேத்துக்கு இந்த விஷயம் தெரியாது. அவரைப் பற்றிலாம் தெரியாது. அதுக்கப்புறம் 2000ல பிற்பாடு தான் இந்த சன்மார்க்கம் வளரத் தொடங்கியது. டிரான்ஸ்போர்ட்லாம் உண்டான பிற்பாடு தான் மக்கள் போக்குவரத்துலாம் வந்துச்சு. அப்புறம் தான் இந்த 6ஆம் திருமுறை தெய்வ நிலையமே வெளியீடு செஞ்சாங்க. ஒரு 5000 புத்தகம், 2000 புத்தகம் இப்படிதான் ஆரம்பத்துல வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்த வாங்கி படிக்க, படிக்க, படிக்க தான் மக்களுக்கெல்லாம் தெரிந்து அந்த இடத்துக்கு சேர வந்தாங்க. வள்ளலாரை பற்றி தெரிந்து கொள்ள முற்பட்ட அதுக்கு முன்னலாம் தெரியாது. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் சபைக்கெல்லாம் போவாங்க. இப்ப மாரி இல்ல. இப்பலாம் 50,000, 60,000 பேர் போறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் தைப்பூசத்துக்கெல்லாம் போறாங்க. அதனால தான் இங்க சொன்னாரு, ஒரு சில
காலங்கள் வந்து இனி இதை எடுத்துச் சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டிருப்பார்கள். நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள். நீங்க இதுவரைக்கும் இருந்தது மாரி இருக்காதீங்க. உங்கள மாத்திக் கொள்ளுங்க. அப்புட்ன்னா, ம இதுவரைக்கும் இருந்தது போலனாக்க, மைண்ட் செட்டிங் வந்து மாத்துங்கன்னு சொல்றாரு. நம்பலாம் சொல்றோம் இல்லையா? சேஞ்ச் யுவர் மைண்ட் செட்டிங்ன்னு. அப்ப சைவ சமயம் தான் மேலோங்கி இருக்குது. சைவ சமயத்த தான் எல்லாரும் வழிபட்டு அந்த மைண்ட் செட்ல இருக்காதீங்க. அத மாத்திக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அதுதான் இனி இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள். அப்ப சன்மார்க்கத்தை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கன்னு சொல்ல வராரு. இது கடைசி வார்த்தைன்னு சொல்றாரு. தெரிஞ்சு போச்சு வள்ளலாருக்கு. இதுக்கு மேல நம்ப இவனுங்கிட்டலாம் பேசிட்டு இருக்க மாட்டோம். அதனால தான் இங்க சொன்னாரு. இது கடைசி வார்த்தைன்னு சொல்லியிருக்கிறாரு. இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக மேற்சொன்ன பரிகாரம் விசாரம் செய்து கொண்டிருங்கள். தர்மசாலைக்கு போற வரைக்கும் நீங்கலாம் ஜாக்கிரதையாக இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் வந்து விசாரணை செய்து கொண்டிருங்க. நான் சொன்னதை பற்றிலாம் சிந்தித்துக் கொண்டிருங்க. உங்களுக்குள்ள உங்களுக்கு ஒத்த கருத்து உடையவர்கள் கூடயோ, யாரு கூடயா இருந்தாலும் நீங்க செய்து கொண்டிருங்கன்னு சொல்றாரு. மேலும் அடுத்த பாரால சொல்றாரு. மேலும் சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழுவுக்குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது. சமய மதங்கள்லாம் தெய்வத்தை வந்து உண்மையான தோற்றத்தை வந்து காட்டாது. அது ஒரு குழுவுக்கு சொல்வது போல, ஒரு இனத்துக்கு சொல்வது போல குறித்து, அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது. சிவாய நம என்றும், நமசிவாய என்றும் இதுபோன்ற அனந்த வர்ணங்களைச் சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்கவிட்டு நடந்து வருகின்றது. இதெல்லாம் வந்து மந்திரங்கள். இப்ப நமசிவாயத்த வந்து 4, 5 முறையாக மாத்தி, மாத்தி எழுதி படிப்பாங்க அதுல. அந்த மாரிலாம் சொல்லி இறைவனுடைய அருளை பெறுவதற்குரிய அர்த்தங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. மந்திரங்கள். அதை பெருமான் இங்க சொல்றாரு. அனந்த வர்ணங்களாக சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில். அப்பன்னா சங்கைனா வழக்கில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகின்றது. அவ்வவ் மந்திரங்களில் அர்த்தம் பலவாக விரியும். அதனுடைய உள் அர்த்தங்களுக்கு வந்து தெரிந்து கொள்வதற்குரிய அறிவு சாதாரண மக்கள்கிட்ட இருக்காது. அது வந்து அந்த மந்திரங்களை வகுத்தவங்களுக்கு தான் யோக நிலையிலிருந்து சித்தி பெற்றவங்களுக்கு தான் அதெல்லாம் விளங்கும். அதனுடைய அர்த்தம்லாம் பலவாக விரியும். அதெல்லாம் விட்டு தள்ளுங்கன்றாரு. அதெல்லாம் நாம் அடைய வேண்டுவது முடிவான ஆன்ம லாபமாகிய சிவா அனுபவமே அன்றி வேறில்லை. டெஸ்டினேஷனுக்கு போறாரு. கடைசியா நம்பலாம் என்ன அடையணும்? மனுஷனா வந்து பொறந்துட்டோம். அடுத்து நம்ப அந்த ஆன்மா எங்க போகணும்? என்ன எதை அடையணும்? அதுக்கு என்ன வழி என்பதை நம்ம பேசுவோம்ன்னு சொல்றாரு. அதான் நாம் அடைய வேண்டுவது முடிவான ஆன்ம லாபமாகிய சிவ அனுபவமே அன்றி வேறில்லைனர். சிவானுபவம் என்பது சிவத்தன்மை பெறுவது. சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கிக் கொண்டது பாரு. சித்தாந்த இந்த இடத்துல கவனிக்கணும். சித்தாந்த சிவம் வேறு, சன்மார்க்கம் சொல்கின்ற சிவம் வேறு. அதுக்கு நெறைய பாடல்கள்லாம் சாட்சிகள் நான் ஏற்கனவே நெறைய இதுல பேசியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்க வந்து மேற்கோள் கொண்டு பார்க்கலாம். இல்லன்னா 622வது பாடலுக்குள்ளயும் பார்க்கலாம். அதனால ஆன்ம லாபம் அடைய வேண்டியது தான் நம்மளுடைய இறுதி முடிவு அது. லட்சியம் வந்து அதுல தான் இருக்கணும். இங்குள்ள எல்லவர்க்கும் சொர்க்க நரக விசாரம் இல்லை. பார்த்தீங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது? அன்றைய மக்களுடைய மனநிலை, சூழ்நிலை சொர்க்க நரக விசாரம் இல்லன்னு சொல்றாரு. அப்பன்னா யாரும் முக்தி அடையணும், மோட்சம் அடையணும்னு அந்த இது இல்ல. பிரச்சனை தீரணும். இந்த ஏதோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், நோய் இல்லாமல் வாழணும். அதுதான் அவங்களுடைய எல்லை. சிந்தனையினுடைய எல்லை. பிறப்பின் பயனை அவங்கலாம் யாரும் அறிந்திருக்கவில்லை. அதனால தான் இங்க சொர்க்க நரக விசாரம் இல்லைன்னு சொல்றாரு. யாருக்கும் தெரியாது. சொர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள்
தங்கள் கருத்தின்படி பல வகையாக சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைப்பட்டு திருவருட்துணையால் கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள் அந்த அருமையினர். அந்த காலத்துல அந்த மக்களுக்கு வந்து சொர்க்க நரக விசாரம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேத்துக்கு அதுக்குன்னு எல்லாரும் இல்லைன்னு ஆயிடாது இல்லையா? சில பேருக்கு இருக்குது. சொர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள். அப்ப இது கொஞ்சம் பக்குவப்பட்ட ஆன்மாக்களாகத்தான் நம்ம பார்க்கணும். இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் என்ன செய்யும்? இது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியுது. பிறப்பு ஒழிக்கணும், முத்தி அடையணும், மோட்சம் அடையணும்னு தெரியுது. அப்படி விசாரம் இருக்கிறவங்க கூட தங்கள் கருத்தின்படி சித்தாந்த கருத்தின்படின்னு சொல்லல. தங்கள் கருத்தின்படி. இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நெறைய சாமியார் வராங்க. அவங்களுடைய கருத்தின்படி பேசிட்டு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. 6ஆம் திருமுறையை ஒட்டி பேசுபவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். 6ஆம் திருமுறையை ஒட்டி தான் நம்ப அறிவு போகணுமே ஒழிய, நம்ப கருத்தின்படி நம்பளா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்பளா பேசிட்டு இருக்கக்கூடாது. நம்ப கருத்து அங்க எடுபடாது. அதனால தான் தங்கள் கருத்தின்படி பல வகையான சாதனங்கள். பல வகை சாதனங்கள். சாதனங்கள்ல நெறைய இருக்குது. இததான் சிவவாக்கியார் சொல்லுவாரு. அந்த காலத்துல ஓடி ஓடி ஓடியே உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடியே நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடியே மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடியே எண்ணிறைந்த கோடியேனர். கோடி கோடி கோடியே குவலயத்தோர் ஆதியை நாடி நாடி நாடியே நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடிய மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடியே எண்ணிறைந்த கோடியேனர். ஏன் இப்படியெல்லாம் போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவங்கவங்களோட கருத்தின்படி பல வகை சாதனங்களை செய்ததுனால வந்த விளைவு அது. கரை சேர முடியல. கோடிக்கணக்கான பேர் வந்து கடவுளை நாடி, அதுக்காக பாடுபட்டு மாண்டு போனவர்கள் கோடி கோடி பேர்ன்னு பல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சித்தர் சொல்றாரு, "அற்பமா மூடல் அறியாமல் யோகம் சொற்பமா எண்ணி செய்தே மரித்தார். கற்பம் இல்லாட்டால் காணுமோ யோகம் அற்பர் செய் யோகம் அழிம்பது வாரேனர்." மூடர்கள் சில பேர் யோகம் செய்வார்கள். கற்பம்னா ஒளி, அமுதம். அமுதத்தை வந்து உண்டு வாழ்வதற்கு வழி தெரியாம இவங்க மூச்சுக்காற்ற போட்டு அடக்கி, அதனாலேயே செத்து போறவங்க பல பேரு. சில பேரு உயிர்க்கொலை செய்யக்கூடாதுன்னு காய்ந்து போன சருகுகளை சாப்பிட்டு சூடேறி மாண்டவர்கள் கோடாகோடின்னு கருவூரார் முனிவர் பாடல்ல வந்து அவரு சொல்லியிருக்கிறாரு. எப்படியெல்லாம் ராங் மெத்தட்ல செத்து போனாங்க அப்படின்றதுக்கு ஒரு சித்தர் வந்து பாடியிருக்கிறாரு. "காணு மூச்சடிக்கு வலியது முரட்டி கபாலமும் திறந்தனர் கோடி" அப்படின்னு சொல்லி, அது நம்ம இந்த 11 சித்தர் நூல்கள் உள்ளவங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா 544வது பக்கத்துல அத பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுபோல தங்கள் கருத்தின்படி பல வகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று பிரயோஜனம் கிடைக்கும். சின்ன சின்ன பிரயோஜனம். இப்ப நம்ம நாட்டுல சில சில பேர் வந்து சித்தெல்லாம் காட்டி, பல்பு சாப்பிடுறதுன்னு ஒரு சித்து விளையாட்ட காட்டி பல கோடிக்கணக்குல பணம் சம்பாரிச்சாங்க இல்லையா? அந்த மாரி குண்டலி எழுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சம்பாரிச்சாங்க இல்லையா? எல்லாம் அற்ப பிரயோஜனம் கிடைக்கும். அதில நம்பி அதில ஏமாந்து போயிருவாங்க. அது எல்லா காலத்திலும் இருக்கும். நம்ம தான் கவனமா இருக்கணும். நல்ல சாரமான நூல்களை படித்திருந்தா, அந்த கருத்து நமக்கு இருந்துச்சுனாக்கா, நம்ம வழி தவறாமல் கரெக்ட்டா போகலாம். எந்த நூலும் படிக்கலன்னா, அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போனாக்கா, கடைசில அது அது பிரயோஜனமின்றி போய்விடும். அததான் அற்ப பிரயோஜனயத்தை பெற்று சில பேருக்கு அற்ப பிரயோஜனம் கூட இல்லாமல் போனவங்கலாம் கோடிக்கணக்கான பேர். முடிவில் தடைப்பட்டனர். முடிவில்னா அவங்க செய்யற பிரயோஜனம் எதுவும் இல்லன்னு சொல்லி கடைசில தடைப்பட்டு, திருவருட்துணையால் இறைவன் பார்க்கிறார் இல்லையா? பாவம் தேவையற்ற பயிற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எது காலத்துக்கு ஒவ்வாதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவனுடைய கருணையால் முயற்சி எடுத்துக்கொண்டு, அவங்கள நன்முயற்சி செய்வதற்குரிய வழியில கொண்டு வந்து, பின் முடிவான சிற்றின்பத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுது. திருவருட்துணையால்.
அப்ப திருவருட் துணையை நம்ம வந்து பின்பற்றினால் தானே, அது நமக்கு கருணை செய்யும். அதனால தான் நன்முயற்சி எடுத்துக்கொண்டுனர். அப்ப என்ன நன்முயற்சி? இறைவனை பாடி பணிதல், இறைவனுடைய மந்திரத்தை ஓதுதல், உயிருக்கு கருணையாக இருத்தல், உயிர்களுக்கு தொண்டு செய்தல், பிறர் நலன் பேணல், பிறருக்கு உதவியாக இருப்பது, பிற உயிருக்காக வேண்டுதல், அ அப்படி கோபம் அடக்கல், பொறாமை அடக்கல், இந்த மாரி நல்ல விஷயங்கள நம்ம மனதில வந்து வளர்த்துக்கொண்டு, ஒரு நல்ல முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தால், பின் முடிவான சித்தி இன்பம் பெறுவார்கள். அப்ப இறைவன் நம்மளை வந்து ஆட்கொண்டு, அவருடைய இன்பத்தை வந்து நமக்கு குடுப்பார். அவருடைய வாழ்வு வந்து பேரின்ப வாழ்வு மனிதனுக்கு கைக்கட்டும். அப்பதான் அதுதான் அருமை அப்படின்னு சொன்னாரு வள்ளல் பெருமான். அதனால எல்லா மார்க்கங்களும் வந்து முடிவானது வந்து சன்மார்க்கம் தான் நித்திய வாழ்வுக்கு வந்து வழிவகுக்கும். அதனால தான் இதை மேலேறும் வீதி என்று சொன்னார். மற்றது எல்லாமே கீழ்ச்செல்லும் வீதின்னாரு. கால்ல விழுந்து கூட சொல்றாரு, "அப்பா எல்லாத்தையும் விட்டுப்புடுங்க. சன்மார்க்கத்த பற்றி வாங்க." அப்படின்னு ஒவ்வொரு கால்ல விழுந்து சொல்றேன்னு சொல்லி கூட ஒரு பாடல் அமைச்சிருக்கிறாரு. "சன்மார்க்க சங்கத்தீர் சிற்றடியேன் உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன் தயவினோடு கேட்பேன். என் மார்க்கத்தினை எமக்குள் ஒருவனெனக் கொள்வீர். எல்லாம் வல்ல நமது இறைவனையே தொழுவீர். புன்மார்க்கத்தவர் போர் வேலு சில புகன்று புந்தி மயக்கடையாதீர். தன்மார்க்கமாய் விளங்கும் சித்த சிவம் ஒன்றே. தன்னானை என்னானை சார்ந்தறிமின் ஈண்டேனர்." அப்ப கால்ல விழுந்து சொல்றாரு, "நீ சன்மார்க்கத்த வந்து பிடிச்சுக்கொள்ளு. மற்ற சாதனைகள்லாம் செய்து காலத்த வீணாக்காத." இன்னைக்கு நம்பளுடைய சன்மார்க்கத்துல கூட பார்த்தீங்கன்னா, பல பேர் இந்த வாசி பயிற்சி இதெல்லாம் செஞ்சுகிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் வள்ளலார் நமக்கு சொல்லல. இந்த 8-2க்கு வந்து அர்த்தம் தெரியாம, வள்ளலாரும் 8-2 மூச்சு பயிற்சி செஞ்சு தான் போனாருன்னு சொல்லிட்டு, இவங்க அறிவுக்கு தக்க மாரி ஒன்றை பண்ணிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையில் வள்ளல் பெருமானுடைய நெறியே வேற. அதனால தான் ஜீவகாருண்யம் தான் என்னை நேரா நிலைமிசை ஏற்றி விட்டது. நான் செய்த வாசி பயிற்சி என்னை ஏற்றி விடல. மூலக்கனலை நான் எழுப்பல. அப்படி எழுப்புனேன்னு சொல்றதுக்கு எந்த இடத்துலயும் ஆதாரமும் வள்ளல் பெருமான் எழுதல. இதெல்லாம் சிந்திக்கணும் இல்லையா? சிந்திக்காமல் போட்டுக்கிட்டு இவங்க மற்ற சித்தாந்த மார்க்கத்துல வள்ளலாரை கொண்டு போய் இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க. வள்ளலார் சொல்லுகின்ற சித்தாந்தம் பரம சித்தாந்தம். சித்தர்கள் சொன்னது சைவ சித்தாந்தம். அதான் சைவ சித்தாந்தத்தில் லட்சியம் வைக்க வேண்டான்னு ஏற்கனவே அவர் சொல்றாரு இல்லையா? அப்ப இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா ஆய்வு செய்து பார்க்கணும் இல்லையா? இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி, எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு, முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை, நமது உண்மையை வெளிப்படக் காட்டும் மகா மந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம், எனது மெய்யறிவின் கண் அனுபவித்தெழுந்த உண்மை அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லோரும் எனப்போல் ஐயம் திரிபு மயக்கம் இன்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பித்தேன், குறிப்பிக்கின்றேன், குறிப்பிப்பேன். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வரி. இது தருணம். அதாவது 19ஆம் நூற்றாண்டு. ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி, நல்லா அந்த வார்த்தையை கவனிக்கணும். அருட்பெருஞ்சோதி இதுக்கு முன்பு குடுத்த எல்லா மார்க்கத்தையும் நீக்கி அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீக்குனத நான் இப்ப நெறைய பேர் படிச்சுக்கிட்டு வந்து இத பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊர் ஊரா போய் பேசிட்டு இருக்கிறாங்க. நாடு விட்டு நாடெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. எதை அவரு நீக்கிட்டாரோ, இறைவன் நீக்கிட்டார்ன்னு கூட இன்னும் தெரியாம இருக்கிறாங்க. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் வந்து பிரேக்கிங் நியூஸ் இது. எல்லாவற்றையும் இறைவன் வந்து நீக்கி விட்டாரு. இப்ப அவருடைய ஆட்சி. அதனால இதெல்லாம் புரியாத ஆன்மீகவாதிகள் தவறான இதெல்லாம் பேசிக்கொண்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. போய் விழுந்துறாங்க. அவங்க வாக்குலலாம் வந்து வாக்கை கேட்டு நீங்க ஏமாந்து போகாதீங்க. இங்க வள்ளல் பெருமான் நமக்கு ரொம்ப கரெக்ட்டா சொல்லியிருக்காரு. இது தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும்ட்டாரு. அப்ப எல்லாவற்றையும்னாக்க எதுவரைக்கும், எது எதெல்லாம் அப்படின்றது நீங்க புரிந்து கொள்ளணும்.
சற்று முன்பு சொல்லப்பட்ட சமய மதங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு இப்பதான் 19ஆம் நூற்றாண்டு தான் எல்லாரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் வாக்கியம். எதற்கு? முடிவான இன்பத்தை அடைவதற்கு. நம்ம எந்த இன்பத்தில் இருக்கோம்? 5 புலனின்பத்தில் இருக்கிறோம். இதையெல்லாம் கடந்து சித்தாந்த வேதாந்தங்களும் இன்பத்தை பற்றி பேசுது. சமய மதங்களும் இன்பத்தை பற்றி பேசுது. மத வெளிகளும் இன்பத்தை பற்றி பேசுது. ஆனா முடிவான இன்பமா, முடிவான சுகமா, முடிவான அறிவா, முடிவான வாழ்வா அப்படின்னா இல்ல. அதனாலதான் இங்க சொன்னாரு, எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயம். சாதகமான சகாயமான ஒரு வாக்கியம். என்ன வாக்கியம்? திருவருள் மகா வாக்கிய திருமந்திரம் சொல்றாரு. அப்ப இறைவனே இந்த மந்திரத்தை வள்ளல் பெருமானுக்கு கொடுத்ததாகவும் பாடல்கள் சான்றுகள் இருக்குது. இதை அவர் வேற எங்கேயுமே எடுத்து கையாளல. அதற்குரிய பாடல்கள் 1:1:8:8 நீங்க போய் பார்க்கலாம். 1:1:6:8 நீங்க பார்க்கலாம். 2:8:3 பார்க்கலாம். 9:1:0 பார்க்கலாம். இந்த மாதிரி 3:6:3 பார்க்கலாம். 16:18 பார்க்கலாம். 6:8 கோசம் பார்க்கலாம். 3:2:8 பாடல்களும் சான்றாக போய் என்ன அதுலலாம் இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே நீக்கப்பட்டது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வெறும் இங்க எழுத்துல மட்டும் அவரு நீக்கின்னு சொல்லல. ஆறாம் திருமுறை பாடல்களிலும் எதெல்லாம் இறைவன் நீக்கிட்டான் அப்படின்றது தெரியணும். அதனால முடிவாக இப்ப 19ஆம் நூற்றாண்டுல மனித குலத்துக்காக வழங்கப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம், இன்ப அனுபவத்தை பெற்று வாழ்வதற்கு திருமந்திரத்தை முதல்ல நம்ம கொடுக்கிறாரு. நமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகா மந்திர வாக்கியம் சொல்றாரு. எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அனுபவித்தெழுந்த அவருடைய அறிவு என்ன 10 அறிவா? கிடையாது. 12 அறிவின் கண் அனுபவித்தெழுந்த உண்மை அறிவு அனுபவானந்த இன்பத்தை. அப்ப வள்ளல் பெருமான் பெற்ற அந்த பேரின்பத்தை நீங்கள் எல்லோரும் என் போல் ஐயமின்றி, திருபியின்றி, மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையை பற்றி குறிப்பித்தேன், குறிப்பிக்கின்றேன், குறிப்பிப்பேன் அப்படின்றத இங்கே சொல்றாரு. முடிவான இன்பம். அப்பனா சித்தாந்தத்தில் உள்ள இன்பத்தையோ, கடந்த காலத்துல சித்தர்கள் பெற்ற இன்பத்தையோ பற்றி வள்ளல் பெருமான் பேச இந்த உலகத்துக்கு வரல. அவர்களெல்லாம் பெறாத இன்பம், பெறாத அறிவு, பெறாத வாழ்வு, பெறாத உணர்வு. அதை சொல்வதற்கு தான் இந்த உலகத்துக்கு வள்ளல் பெருமான் வந்திருக்கிறாரு. அவரை ஆட்கொண்ட அருட்பெருஞ்சோதி அவரை அந்த நிலைக்கு அந்த அறிவை எல்லாம் கொடுத்து, அந்த இன்பத்தை கொடுத்து, இனி எல்லாரும் இதை பெறணும். அதற்கு எந்த தடையும் இல்ல. அதுக்கு முதல்ல தான் தடை இருந்துச்சு. இப்ப தடை இல்லப்பா. நீ இந்த உலகத்துக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லுன்னு அவரை அனுப்பி விட்டுருக்கிறாரு. அதைத்தான் இங்க சொல்றாரு. என்னைப் போல் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைய. அப்ப எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அது வாய்ப்பு இருந்தாலும் அவர் சொல்ற வழியில நம்ம போகணும் இல்லையா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போனா, உண்மை அறியாதவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம போனா, அப்ப அது நமக்கு கிடைக்குமா? தாமதமாகும். அதனால தான் பல பாடல்கள்ல வீண் பொழுது கழிக்கின்றார் என்று கூட பாடியிருக்கிறார். செய்த தவம் பலித்ததுவேன்ற ஒரு பாடல் இருக்கு. அதுல போய் பாருங்க. முதல் 2, 3 பாட்டுல சமய நெறிகள்ல எல்லாம் மக்கள் வீண் பொழுது கழிக்கின்றான்னு சொல்லி பாடியிருக்கிறார். சரி, அடுத்த பாடல். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில், நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் மந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். நமக்கு முன் சாதனம். வள்ளல் பெருமானுக்கு எது சாதனம்? முதல் சாதனம் எதுன்னா ஜீவகாருண்யம் தான். தயவு தான் அவருக்கு சாதனம். அதுதான் கருணைன்னு முன் சாதனம் கருணை ஆனதினாலே. கருணையை அடிப்படையாக கொண்டுதான் வள்ளல் பெருமான் இந்த அருளை பெற்றிருக்கிறார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்ல. இது அவரே அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இது குடுக்கிறாரு. என்னுடைய சாதனம் கருணை தான்.
அப்ப கருணை தான் பயிற்சி. கருணையை பயிற்சி குடுக்கணும். கருணை எப்படி பண்றது? மற்ற உயிர்கள் எல்லாம் நினைத்து எப்படி வேண்டுவது? அப்படின்றது மனதில நீங்க வந்து அந்த கருணை உணர்வை வந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது உணர்வு பயிற்சி. மூச்சு பயிற்சி இல்ல. கருணைய வந்து நீங்க பழக பழக தான் சிறுங்கருணை கொண்டு பெருங்கருணை பெற வேண்டும் என்பது ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே வள்ளல் பெருமான் இன்னும் மறுபடியும் அழகா சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெருங்கருணை என்ற ஒரு மகா மந்திரத்தை வந்து வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். சரிப்பா இந்த மந்திரத்தை நான் எடுத்துக்கிறேன். நீ இத கூப்பிட்டாக்க நான் ரெஸ்பாண்ட் பண்றேன்றாரு. இப்ப நம்ம ஒரு நம்பர் ஒருத்தவங்களுக்கு குடுத்தோமாக்க, கான்டாக்ட் பண்றதுக்கு அவங்க டயல் பண்ணா நம்ம ரிங் வந்துச்சுன்னா எடுக்கிறோம் இல்லையா? ரெஸ்பாண்ட் பண்றோம் இல்லையா? அதுபோல இந்த மந்திரத்தை பல லட்சம், பல கோடி முறை நம்ம சொல்ல சொல்ல, இந்த அருட்பெருஞ்சோதி நமக்குள்ள இருந்து, அது செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு செய்யும். எல்லா ஒழுக்கங்களும் சரியாக இருந்தால். அதுக்கு பிடிக்காதது எதுவும் இருந்தாக்க, அது தாமதமாகும், தடைப்பட்டு போகும். யார் யாருக்கெல்லாம் தடைப்பட்டு போகுன்றதுக்கு அதுக்கு ஒரு தனி ரிசர்ச்சே இருக்குது 6ஆம் திருமுறையில. இதுலருந்து யார் யாரெல்லாம் பெற முடியாது அப்படின்றதுக்கு. அத இன்னொரு காலகட்டத்தில நம்ம அத விவரிப்போம். ஆக நம்ம ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு, கருணை, அருள் என்பவை இவை ஒரு பொருளே குறிக்கும். தயவு, கருணை, இரக்கம் இதெல்லாம் வந்து அருள் என்பவை. ஒரு பொருளையே குறிக்கும். வேற வேற இல்ல. தயவு வேற, கருணை வேற, இரக்கம் வேற, அருள் வேற அப்படி நீங்க நினைக்கலாம். எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதனால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். இப்ப நம்பகிட்ட இருக்கிறது சிறிய தயவு. நம்ம சாதாரணமா காட்டக்கூடிய தயவு வந்து பெரிய தயவு கிடையாது. இது வந்து சிறிய தயவு. பெரிய தயவுடைய அறிவே அப்படின்றாரு. அறிவேன்னா அறிவு அப்ப எத்தன அறிவு? 12 அறிவு தான் பெரிய தயவுடைய அறிவுன்னு சொல்றாரு. கடவுள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய தயவு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிறிய அறிவு. அதுதான் பூரண இன்பமாம். அப்ப இறைவனே இன்ப வடிவனன் இல்லையா? அது பூரணமான இன்பம்னு சொல்றாரு. அது ஒப்பற்ற பெரும் தயவுடைய பேரறிவே ஆகும். இறைவன்னாலே அது பேரறிவு தான். திருவள்ளுவருக்கு கிடைத்தது 10 அறிவு. அகஸ்திய முனிவருக்கு கிடைத்ததும் 10 அறிவு. ஔவையாருக்கு கிடைத்ததும் 10 அறிவு. நால்வர்களுக்கு கிடைத்ததும் 10 அறிவு. பதஞ்சலி முனிவருக்கு கிடைத்ததும் 10 அறிவு. ஞானசம்பந்தர் போன்றவங்களுக்கெல்லாம் 10 அறிவு தான். ஏன் சுப்பிரமணியர் ஞானமும் அவருக்கும் கிடைத்ததும் 10 அறிவு தான். இங்கே ஒப்பிட முடியாது மற்றவங்களுடைய அறிவோட இது ஒப்பிட முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்றாரு இங்க ஒப்பற்ற. அப்ப 10 அறிவோட 12 அறிவை போய் ஒப்பிடலாமா? சில பேருக்கு 12 அறிவுன்னு கூட தெரியாது. இங்க ஒப்பற்றன்னா வேற எந்த வெளிகள்ல இருக்கக்கூடியவங்களுடைய அறிவுக்கு ஒப்புதல் படுத்த முடியாது. ஒன்றாக கருத முடியாது. ஈக்குவலா நம்ம கருத முடியாது. அததான் ஒப்பற்ற பெரும் தயவுன்றாரு. சிறு தயவு வேற, பெரும் தயவு வேற. மதத் தலைவருக்கு தயவு இல்லையா? இருக்குது. பராபரைக்கு தயவு இல்லையா? இருக்குது. கொங்கணர் அகஸ்தியரை பாடும் பொழுது, "காப்பான கரூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர்ன்னு சொல்லுவாரு. கருணையுள்ள அகத்தீசர். அப்ப அகத்தியருக்கு கருணை இல்லையா? சுப்பிரமணியருக்கு கருணை இல்லையா? நவகோடி சித்த ரிஷிகணங்களுக்கெல்லாம் கருணை இல்லையான்னா, இருக்குது. ஆனா இந்த கருணையோடு அது ஒப்பிட முடியாது. அப்படின்றது தான் இங்க வந்து பாயிண்ட்டு. அதுதான் ஒப்பற்ற பெரும் தயவுடைய பேரறிவேயாம். இப்ப அறிவுடைமையை பற்றி வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? பேரறிவு. சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க பேரறிவு. ஆனா இந்த 12 அறிவோட ஒப்பிட முடியுமானா முடியாது. அததான் அட்டகத்தல் சொன்னாரு. பராபர அறிவைக் கொண்டு அறிய முடியாது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால இது வந்து ஒப்பற்ற பெரும் தயவுடைய பேரறிவேயாம். இஃது வாச்சியார்த்தம். இது உண்மையான ஒன்று. இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் அப்ப அந்த பயிற்சி, தயவு என்ற பயிற்சி வந்து முதிர்ச்சி அடையணும்னு சொல்றாரு.
சில பேர் கேட்கலாம், "ஏன் நான் இன்னும் எனக்கு அருள் கிடைக்கல? ஏன் இன்னும் நான் பிறப்பொழிக்கல? நான் ஏன் இன்னும் வள்ளலார் மாரி ஜோதி ஆக முடியல?" அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே சாதனம் முதிர்ந்தால், முதிர்ந்தால் என்பது முயற்சி செய்து, செய்து, செய்து அது முதிர்ச்சி அடையணும். பூரணத்தன்மை பெறணும். முழுமை பெறணும். அப்ப நம்பளுடைய மனம் வந்து அதனுடைய அலைகளுக்கும், இரக்கத்தினுடைய அலைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த நுண்ணிய அலைகளாக இது ஆகும்பொழுது தான் கருணையை நம்ம பயிற்சி பண்ண அந்த அளவுக்கு இரக்கம் வரும்போது தான் அது முதிர்ச்சி அடையும். முதிர்ந்தால் சொல்றாரு. முத்தி போணுன்றாரு. முடிவான இன்பம் பெறுவதற்கு தடை இல்லைன்றாரு. அப்ப அதுவரைக்கும் தடை இருக்குது தானே! முதிர்ச்சி இல்லன்னாக்க தடை இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்ப நம்ம முயற்சி செய்ய வேண்டும். முயற்சிய விட்டுறக்கூடாது. ஒரு கால் இந்த ஜென்மத்தில நமக்கு இல்லன்னாலும், இன்னொரு ஜென்மத்தில நமக்கு முயற்சி தொடர்ந்தா, அப்ப கிடைக்கலாம் இல்லையா? இறந்தால் பிறக்க போறோம் என்பது உண்மை. அப்ப ஏன் நம்ம முயற்சிய கைவிடுவானே? எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம முயற்சி செய்றோமோ, அவ்வளவுக்கு நமக்கு அது துணை தானே! அதுதான் இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடை இல்லை. இத தான் இன்னொரு இடத்துலயும் அவர் 5 சத்தியம் பண்ணி குடுத்திருக்காரு. "புத்தி அஞ்சியல் சற்றுமென் நெஞ்சமே, சிற்பொரு தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினார். இனி நீ நன் முத்தியும் ஞானமெய் சித்தியும் பெற்று மொயங்கிடுவாய். சத்தியம், 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 சத்தியம்" என்று 5 சத்தியம் பண்ணி குடுத்திருக்கிறார் இல்லையா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உன்னை நித்தியமான இடத்தில் கொண்டு சேர்ப்பாரு அப்டின்னாரு. அதனால தான் இங்கே தடை இல்லை அப்டின்னு சொன்னாரு. சந்ததமும் வேதமொழி யாதொன்றும் பற்றின் அதுதான் வந்து முற்றும் என்னும் பிராமணத்தால் உணர்க. பிரமாணத்தால் உணர்க. எதை நாம் நினைக்கின்றோமோ நாம் அதுவா ஆகுவோம் என்று சொல்றாங்க இல்லையா? அது ஒரு சந்தம், அது ஒரு வேத மொழி இல்லையா? அதுதான் வந்து முற்றும் என்று சொல்வதற்கு ஒப்பாக, எதை நினைக்கின்றோம் நாம் அதுவாய் ஆவோம் என்று நினைப்பதனால, அருட்பெருஞ்சோதியை நினைத்தால் நாம் நித்திய ஒளியாக வருவோம். அதுதான் நமக்கு வந்து வழி என்று சொல்றாரு. அதனால நம்மளுடைய சிந்தனையை வந்து எப்பொழுதுமே அருட்பெருஞ்சோதியின் பக்கமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். மத்ததுல கவனம் செலுத்த வேண்டியதில்லை. ஏன்னா, அது எல்லாமே அனித்தியம் என்று சொல்லி தான் ஞானசரியில 15:33வது பாடல்ல "கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கொண்டதெல்லாம் குறையே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகீர் உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, இதுவரையும் உலகீர் உண்மை அறிந்திலரேன்னு" சொன்னாரு. "வென்றதனால் என் இனி நீ சமரச சன்மார்க்க மெய்நெறியைக் கடைப்பிடித்து மெய்ப்பொருளை நன்குணர்ந்து என்தகு சிற்றம்பலத்தை எந்தை அருளடைமின் இரவா வரம் பெறலாம் இன்புறலாமே" அப்படின்னு சொன்னாரு. அப்ப கால தத்துவத்தின் வழி பார்க்கும்போது, காலங்கள் வந்து மாத்தி குடுக்குது. எப்படி யுகங்கள் மாறுகின்றதோ, அந்த மாரி கடவுள் வழிபாடுகளும் மாறிவிட்டன. அந்த மாற்றத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆட்சி வந்து சன்மார்க்கத்தினுடைய ஆட்சி, அருட்பெருஞ்சோதி கையில் உள்ள ஆட்சிய வந்து வள்ளல் பெருமான் கையில் கொடுத்துருச்சு. இனி சன்மார்க்கம் துலங்குகின்ற காலம் என்று சொல்றாரு. ஆக சன்மார்க்கத்தை நம்பலாம் கடைபிடித்து உய்யணும். அதுதான் நமக்கு வழி. இல்லன்னா வேற தெய்வம் இல்ல. நம்மளை வந்து உய்விப்பதற்கு வேறு தெய்வம் இல்ல. வான்வெளியில இல்ல அப்படின்னு சொல்றாரு. அது முக்காலும் ஆணையிட்டு சொல்றாரு. இனி உன்னை காப்பாத்துறதுக்கு வேறு தெய்வம் இல்ல. அப்ப முயற்சி உடையவர்களெல்லாம் சன்மார்க்கத்தினுடைய நெறிகளை அறிந்து, தயவு நெறியில போனாங்கனாக்கா, அவங்க ஆன்ம லாபத்தை பெற்று, அவங்களுடைய எண்ணம் ஈடேறி, நித்திய பேரின்ப வாழ்வு பெற்று வாழலாம் என்று வள்ளல் பெருமான் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த பேருபதேசத்தின் வழி நாமும் கேட்டு அதை பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் உங்களுக்கு மேலும் தொடர்வோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க
வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்க சுவாமி. நன்றி. நன்றிங்க சுவாமி.